நீரை கழிய போடவள் பொறி கப்பியதறி முகன் கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவன் கற்பகமன வினை கடித்தேனும் மதியம் வைத்திடும் அரண்மகன் மத்தளவயிரனை உத்தவி முதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவே தமிழடையினை முப்படைகிறன் முப்படை எழுதியன் முப்புறம் செய்தாட்சிவனுரை ரதம் அச்சது கொடி செய்த அரிசீரா அப்பியரது கொடு சுப்பி ரமணி படும் அப்புன மதனிடை ஆகி அப்புற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமன மருள் பெருமா எனக்கருள் தந்தையும் சிந்தாகுடமானவை ஈத்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே புலிர் கொண்டு படித்த புகழியர் கொண்டல் கொச்சு ஆளிவிசை கல்வி தப்பில் அனைவரான் அடிபோற்றி பாடி திருநாவலூர் வந்தண்ட பதம் போற்றி ஊழிமலை திருவாரூரர் எல்லாம் வல்ல சிவகாமியம்பாளுடனாய வல்லல் ஸ்ரீ வைத்தியநாதசாமி பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து மடவார் வளாகம் என்னும் புதுவை தலப்புராணத்தை பற்றி சிந்திப்பதற்கு திருவள்ளும் குருவலும் அடியாரும் பற்றியுள்ளோம். அடிப்படையில் எலது செட்டிங் மகேஸ்வரன் தெரியுமா? அடிப்படையில் நாம் வந்து 12வது திருவிழாவை சிந்திக்கலாம். அதற்கு முன் ஒரு திருமுறை பாடலை சிந்திப்பதற்கு அப்பசாமிகள் பாடிய பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் ஒற்றுணை திறந்தடி பொருந்த கைகளால் கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சும் நற்றுணையாவது நமச்சிவாய. இந்த பாட்டு எதனால் பாடப்பட்டது? அவரை கடலில் கட்டி கடலில் எதனால் தூக்கி எறிஞ்சாங்க? அவர் சைவ சமயத்துக்கு மாறிட்டார், நம்ம மதத்திலிருந்து வேட்டு சமயத்துக்கு போயிட்டாருன்னு என்ன பண்ணாங்க? அவரை என்னென்ன செய்யணும்னு நினச்சாங்களோ நஞ்சை வச்சு கொடுத்தாங்க சோத்தில். அவர் அப்பையும் தப்பிச்சிட்டார். எதனால்? சிவபெருமான் திருவிழாவில். ரெண்டாவது என்ன பண்ணாங்க? கல்லை கட்டி கடலில் தூக்கி எறிஞ்சாங்க. அப்போ பாடின பாட்டு தான் இந்த பாட்டு. தூக்கி எறிஞ்சதும் அது கல் மதந்துச்சா உள்ளே முங்கி வாங்கி, கல் மதந்ததா உள்ளே முங்கிருச்சா? எதனால் மதந்தது? நற்றுணையாவது நமச்சிவாயுன்னு சொன்னார், அதனால் கல். பாட்டில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, சொற்றுணை வேதியன், சொல்லுக்கு வேந்தனாக இருக்கக்கூடிய பெருமான் யாருன்னா சிவபெருமான் தான். ஏன்னா சொல் பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம் என்கின்ற 2 பிரபஞ்சத்தில் சொல் பிரபஞ்சம் நாத தத்துவம், 236 தத்துவம் வந்து நாத தத்துவம். அங்கிருந்த ஒளி ஓசைகள்லாம் எலும்பு, அந்த தத்துவத்திலிருந்து தான் சாமி எழுதுவார். எல்லா விதமான இயக்கங்களையும் சாமி செய்யலாம். அப்படி வேதியராக இருக்கக்கூடிய வேதியன்னா என்ன அர்த்தம்? ஒரு பொருளை வேறு விதமாக மாற்றச் செய்வதுதான் வேதியனுடைய வேலை. இவர் வந்து இந்த வேதியன் எப்படி அப்படின்னா, வேதங்களை தோற்றுவித்த வேதியன். சிவபெருமான் வந்து 4 வேதங்களை உபதேசம் செய்தாருன்னா, என்ன வேதம்? ரிக், யசு, சாமம், அதர்வன வேதம் என்கின்ற 4 வேதத்தில் சிவபெருமான் அருளினால் அவருக்கு வேதியன் என்று ஒரு பெயர். இந்த 4 வேதங்களையும் எப்படி அருளினார் அப்படின்னா, இந்த 4 முகத்தை கொண்டு அருளினார். கிழக்க பார்க்க இருக்கிற முகத்தை ரிக் வேதம், இந்த பக்கம் உள்ள முகத்தை கொண்டு யசு, இந்த முகத்தை கொண்டு சாமம், பின்னாடி இருக்கக்கூடிய முகத்தை கொண்டு அதர்வன வேதம். இந்த 4 வேதத்தையும் சிவபெருமான் பொதுவாக செய்தார். அது வந்து வேதங்கள். உச்சி முகம் இருக்குது பார்த்தீங்களா, உச்சி முகத்தை கொண்டு அருளியது தான் ஆகமம். அதுதான் சிறப்பு. 4 முகத்தை கொண்டு செய்வது பொது, உச்சி முகத்தை கொண்டு ஈசான முகத்தை கொண்டு செய்வது வந்து சிறப்பு. ஏன்னா ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தான். அப்போ ஆகமத்தின் வழியாக யார் கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள் சிவபெருமானுக்கு அருகாமை சென்றார்கள். வேதத்தின் வழி சென்றவர்கள் என்ன செய்ய முடியும்? வேதத்தோடையும் சென்றால் போக முடியும், ஆனால் கொஞ்சம் லேட்டாகும்.
ஆகமத்தில் இருக்கணும்னா கொஞ்சம் வேகமாக நெருங்கிக்கலாம் சாமிகிட்ட. ஏன்னா வேதத்தையும் ஆகமத்தையும் ரெண்டுமே சிவபெருமான் தான் அருள்றாரு. அப்போ அதை வந்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒதுக்கி வச்சிடவும் கூடாது வேதங்களை வந்து. ஏன்னா வேதங்கள் 5000 ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணினே அப்படின்னு சொல்லுது. வேதங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த தெய்வம் சிறப்புடையது, சூரியன் பெருசு, சந்திரன் பெருசு, பிரம்மா பெருசு, நாராயணன் பெருசு, இப்படின்னு ஒவ்வொரு தெய்வமாக சொல்லிட்டோம். ஆனால் எல்லா தெய்வம் இருக்கியா, எல்லாத்துக்கும் மேலே ஒரு தெய்வம் இருக்கியா, அவர் தான் சிவபெருமான்னு சொல்லுவோம் வேதம். புரியுதா உங்களுக்கு? அந்த மைய காண்டத்தில் 11 காண்டத்தில் மையமாக இருக்கக்கூடிய மந்திரங்கள் நமச்சிவாய மந்திரம் தான் இருக்கும் வேதங்கள். வேதங்களின் உட்பொருள் சிவபெருமான். அப்போ இந்த வேதங்கள் வந்து எப்படி ரிக், யசு, சாம, அதர்வண வேதம் உலகத்தை பற்றி உலக மக்களுக்காக சிவபெருமான் பண்ணியிருக்காரு, அதை தோற்றுவித்திருக்கிறார். ஆனால் இந்த ஆகமத்தை வந்து சிவபெருமான் எதுக்காக தோற்றுவிச்சிருக்கார் அப்படின்னா, அவரை அடையக்கூடிய முறைகள் எதில் இருக்கு, இந்த ஆகமத்தில் இருக்கின்றது. அந்த ஆகமத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் நமக்கு சித்தாந்தமாக நமக்கு கிடைத்திருக்கின்றன. புரியுதா உங்களுக்கு? அப்போ சித்தாந்தம் படித்தா தான் நமக்கு தெளிவு வரும். அதனால சைவ சித்தாந்தம் படிங்கன்னு சொல்கிற காரணம் என்னன்னா, அவங்க நடத்திட்டு இருக்காங்கல்ல, அதை வந்து நல்ல கவனமாக கேளுங்க. சித்தாந்தத்தை வந்து கவனிக்கும் போது வேறு சிந்தனை வந்து எங்கேயுமே நமக்கு போயிடக்கூடாது. அதில் ஒவ்வொரு விஷயங்களும் சிவபெருமான் எதற்காக அழிச்சு இருக்கின்றார், இறைவனை அடையக்கூடிய நெறிகள் என்ன நெறி, சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற நெறி. அந்த நெறியை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், சிவபூஜை செய்ய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லை இது கதையில் அதுதான் வரணும். அப்படி சாமி என்ன பண்ணார், இந்த வேதத்தை தோற்றுவித்த வேதியனாக வழங்கக்கூடிய சொற்றுணை வேதியின் சோதிவானவன். அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா சோதிவானவன். சோதியும் ஆனவன் தான் சொல்கிறாரு. சோதி கடவுள் சொன்னாரா? நிறைய பேர் இதில் வந்து கொஞ்சம் என்ன செய்வாங்க, சில மார்க்கங்கள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த அருப்பன் ஜோதியை ஆண்டவனுங்கிறாங்க பார்த்தீங்களா, ஜோதியே கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜோதியே கடவுள்வாங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா சோதியும் ஆனவனாக திகழ்வாரே தவிர ஜோதியே கடவுள் கிடையாது. அது சிவபெருமானுக்கு அது ஒரு உருவம். நெருப்பை திருமணியாக கொண்டிருப்பார் சிவபெருமான் வந்து. ஆனாலும் இருநிலனாய் தீயாகி நீருமாகி ஏமானனால் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி. அப்போ எல்லா அட்டமூர்த்தமாகவும் சிவபெருமான் இருக்காரே தவிர ஜோதியா மட்டும் சிவபெருமான் இல்லை. அதுதான் சொல்றாரு சோதியும் ஆனவன். அப்போ சாமியுடைய வாக்கு யாருடைய வாக்கு, சிவபெருமானுடைய வாக்கு. அப்போ எப்படி இருக்கும், வார்த்தைகள் கரெக்டாக இருக்கும். அதனால சோதியும் ஆனவன்னாரு. ஏன்னா உள்ள இருந்து சொன்னது யாரு, சிவபெருமான். பாலனாம் விருத்தனாம் பசுபதிதானாம் பண்டுவன் கூற்றை உதைத்து அடியவர்க்கு அருளும் காலனாம் எனதுரை தனதுரையாக என்று ஞானசம்பந்த பெருமான்னு சொல்லுவார். இந்த பதியத்தை உள்ளுக்குள்ள வந்து நாங்கள் படிக்கல, உள்ள ஒரு ஆள் சொல்லிக்கிட்டே இருக்காரு, அதை வச்சு தான் நாங்கள் என்ன செய்கிறோம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, ஞானசம்பந்த பெருமான்னு சொல்கிறார். அப்போ அப்பா சாமியுடைய வாக்கு யாருடைய வாக்கு, ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு யாருடைய வாக்கு, சுந்தரமூர்த்தி சாமி, மாணிக்கவாசல் பெருமான், எல்லாம் சிவபெருமான் அருளியது தான். உள்ளேருந்து பாட வைப்பதும் அவரே, ஆட வைப்பதும். ஏன்னா தனிச்சு வந்து இந்த உயிர்களுக்கு இயக்கம் கிடையாது. அதனால் எல்லா செயலையும் யாரை செய்கிறா அப்படின்னா சிவபெருமான் தான் செய்கிறாரு. நாம் என்ன நினச்சிட்றோம், ஒரு சின்ன செயல் செஞ்சுட்டாலும் நாம் தான் செய்கிறோம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வந்து. அதனால தான் நம்ம எங்கே இருக்கோம், இங்கேயே இருக்கோம். இதை தாண்டி நம்மளால் போக முடியல. எந்த நீ செய்யலாம், நீங்கள் ஒரு சமையல் எடுத்தாலும் சரி, என்ன ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு தானே என்று ஏதாவது ஒரு செயல் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நாம தான் செஞ்சோங்கிற உணர்வு நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும். எல்லாம் சிவபெருமான் திருவருங்க அப்படின்னு வெளிப்படையாக சொல்லுவோம். உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும், அந்த நான் செஞ்சேங்கிற அந்த உணர்வு இருக்கும். அது வந்து சும்மா இப்போ நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து இப்போ ஒரு புளியோதரை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது எல்லாத்துக்கும் கொடுக்கீங்க, எல்லாம் சாப்பிட்டு பார்த்துங்க, சார் அவ்வளோ அருமையாக இருக்குது, யாரை வைக்க முடியும் அப்படின்ட்டாங்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன செய்யும், நீங்கள் சொல்லுவீங்க, என்ன சித்தாந்தத்தை படிச்சிருக்கலாம், நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எல்லாம் நான் வைக்கலைங்க, எல்லாம் சிவபெருமான் திருவிழாவில் அப்படி சொல்லி பழகணும். ஆனாலும் உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னா, நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு இருக்கும். அந்த உணர்வு போகிறதுக்கு சாதாரணமாக போகாதான், அது வந்து நல்ல வழிபாடு செய்யணும். அப்படின்னா தான் அடித்தளத்தில் கூட அந்த எண்ணம் நமக்கு வராது. அவங்க புகழ்ந்தால் கூட உங்களுக்கு என்ன தெரியும், உங்களை ஆரம்பிச்சிட்டாங்களா, இல்லை சிவபெருமான் திருவிழா அப்படின்னு நீங்கள் அவங்க பேசிட்டு தான் நீங்கள் ஓடியே போயிடுவீங்க. நம்மளை ஒரு தாழ்வாள் புகழ்ந்துகிட்டே இருந்தாங்க வச்சுக்கோங்க, நீங்கள் ஓடியே போயிடுவீங்க. அந்த புகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து மயங்க மாட்டேங்க. அது மாதிரி ஒருத்தர் இகழ்ந்தாலும் கோவப்படக்கூடாது.
சுற்றினாலும் போற்றினாலும் அவளையே படக்கூடாது, எல்லாம் சிவன் செயல் என்று நெஞ்சமே அப்படின்றது. அவரவரை நல்லார் புல்லார் என்று நாடுவதன் நெஞ்சமே எல்லாம் சிவன் செய்யணும். அது மாதிரி யாரையும் போய் இவங்க அப்படி அவங்க இப்படி அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா ஈசனே ஆக்குவதும் ஆக்கி அழிப்பதும் தானானால் நோக்குவதும் யான் பிறரை முந்து அப்படின்ற. அப்போ சொற்றுணை வேதியும் சோதியும் ஆனால் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொல. பொற்றுணைன்னா என்ன அர்த்தம்? பொன்னான திருவடி. சாமியுடைய திருவடி எப்படி இருக்கும்? பொன் போன்ற திருவடி. இதெல்லாம் உபச்சாரமாக சொல்லப்படுவது. சாமியுடைய திருவடி எப்படி இருக்கும்? அவர் வந்து செம்பொருள். சிவருடன் எப்படிப்பட்டவர்? செம்பொருள். அதுதான் அவர் உண்மை திருமணி. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உபச்சாரமாக சொல்லப்படக்கூடிய திருமணி. வெந்நீட்டான் அப்படின்னா சாமி வெள்ளை கலராக இருப்பார்னு அர்த்தம் இல்லை. அவர் வெந்நீர் அணிந்திருப்பார். அவருடைய ஜடாமுடி பொன்னிறம் போன்றது. அதனால் பொன் போன்ற எனது திருவடி பொன் போன்று இருக்கும், அவருடைய ஜடாமுடி பொன் போன்று இருக்கும். அதனால் உபச்சாரமாக சிவபெருமானை வாழ்த்து சொல்வது. ஆனால் உண்மை திருமணி எது அப்படின்னா அவர் வந்து மங்கையர்கரசி வளவர் பொன்பாவை வரிவளை கை மட மாணி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கழல் பூருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர் கண்ணி தன்னோடு அமர்ந்த அளவையாவதும் இதுவே அப்படின்னு ஞானம் சொல்லியிருக்கணும். பொங்கு அழல் உருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி. இப்போ வேதத்தை அருளியது யாருன்னு சொல்றாரு? நாலு வேதத்தையும் அதுக்குரிய பொருள்களையும் யார் அருள்றா? சிவபெருமான் தான் அருள்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு? அவன் எப்படிப்பட்ட திருமேனியுடையவன்? பொங்கு அழல் உருவன். அழல் எப்படி இருக்கும்? நெருப்பு. நெருப்பு போன்ற வடிவம். அந்த வடிவம் இதெல்லாம் சொல்றது தான். ஆனால் உண்மையாக எப்படி இருப்பார்னா அவர் செம்பொருள். சிவபெருமான் வந்து செம்பொருள் துணிவே சீருடை கடலே செல்வமே சிவபெருமானே என் பொருட்டு உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்கிருந்து அருள். யார் சொல்றா? மாணிக்கவாசகர். எல்லாம் தெளிவாக படிச்சு வச்சிருக்கீங்க. அப்படி படித்தா தான் சொல்லும்போது இவர் மாணிக்கவாசகர் சொல்கிறாரு, இது அப்போஸ்தலர் சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் வந்து டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவீங்க. அதுக்காக தான் ஊழலை கேட்குறது, வேற ஒன்று. அப்போ கவனம் வந்து வேற எங்கேயும் போகாது. சிவா திடீர்னு ஏதாவது பாட்டை கேட்டுட்டாங்க, எப்போ கவனமாக இங்கே இருக்கணும் அப்படின்னு இங்கே இருக்கும். திடீர்னு வீட்டுக்கு சிந்தனைக்கு போயிடக்கூடாது. இங்கே சொல்லி சொப்பொழி ஓடிக்கிட்டு போயிட்டு எங்கள் அண்ணன் வாரேன்னா வந்துடுறானோ வரலையோ அப்படின்ட்டு அந்த மாதிரி சிந்தனை போயிடும். அதனால தான் உடல் ரொம்ப கண்டிக்கிறது. நாளைக்கு வரேன்னு சொன்னால் திடீர்னு இன்னைக்கு வேறு வரேன்டானே, சொற்பொழி வேறு இருக்குது, எது செய்யறது சிந்தனை பூரா அங்கே ஓட ஆரம்பிச்சோம். அதுதான் உடல் நம்ம சொல்லிக்கிறது. சரி, சொற்று நிவேதியும் ஜோதிமானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த. அப்படிப்பட்ட திருவடியை பொன்னார் திருவடிக்கு ஒன்று விண்ணப்பம் என்று கூட அப்பசாமி மற்றொரு பாடலில் சொன்னோம். அப்படி அவருடைய திருவடியை நாம் பொருந்த கைதோட கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினோம். கல் தூணை கொண்டு போய் நினைச்சாலும் அவரை கெட்டி கடலில் தூக்கிடுறாங்க. இது இந்த உண்மையிலே என்ன உதாரணம் அப்படின்னா, நம்மளை சாமி என்ன பண்ணியிருக்காரு? நல்வினை தீவினை என்கின்ற 2 கயிறை வச்சு அறம்பாவும் இன்னும் அருந்தையிட்டால் கட்டி புறந்தோர் போர்த்து இன்னும் புழுவலுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயில் குடிகள் வழங்க போனைந்தும் அஞ்சனை செய்யுங்க மாதிரி நமக்கு 2 வினை நல்வினை தீவினைங்கிற கயிறை வச்சு கெட்டி நம்ம இந்த பிறவி என்கின்ற கடலில் சாமி என்ன பண்ணியிருக்காரு? இந்த பாட்டு நமக்கு அழகாக பொருந்தும். நமக்கு தான் சொல்லப்பட்ட பாடல். உண்மை அர்த்தம் இதுதான். கட்டுணை கூட்டி ஒரு கடலில் பாய்ச்சினும் அங்கே வந்து நமக்கு உதவுவது எது அப்படின்னா, நற்றுணையாவது அமைச்சர் மந்திரம் கிடைச்சிச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம்? அந்த பிறவி என்கின்ற கடலில் வந்து நம்ம தப்பிச்சு கரை போய் சேரணும். இப்போ நமக்கு வந்து அந்த தோணி நமக்கு தேவை. தனியனின் பெரும் பிறவி ஒவ்வொருத்தெவ்வ தடந்திரையில் எற்றுன்று பற்றுன்றின்றி கனிநேர் துருவாயால் என்னும் காலால் கலக்குண்டு காம வாய் சுறாவின் பயப்பட்டு இனி என்னே உய்யுமாறு என்று எண்ணி இருக்கும்போது சாமி என்ன பண்ணாரா? 5 எழுத்த சிவபெருமான் கொடுத்தாரா. 5 எழுத்தின் முனை பிடித்து கிடக்கின்றேன் நினைவனே முதல் அந்தம் எல்லா மல்லல் கரைகாட்டி ஆட்கொண்டாய் முக்க நேர்கே என்பார் மாணிக்கவாசகர். அப்படி அந்த நேரத்தில் நமக்கு எது உதவும்? 5 எழுத்து தான் நமக்கு உதவும். வினை ஏறிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த நேரத்தில் 5 எழுத்து சொன்னீங்கன்னா அது வினையை காலி பண்ணிருக்கும். எது? 5 எழுத்து. ஆனால் சும்மா உட்காந்தா கூட நம்ம என்ன செய்யணும்? நமச்சிவாயம் சொல்லிகிட்டே நமச்சிவாயம்.
நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவு செய்யும், நமச்சிவாயவே நான் நவின்று ஏற்றுவே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டும். அது நல்ல நெறி என்று சொல்கிறேன். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, கல்விக்கு ஒரு தெய்வத்துக்கு ஓடுறாங்க, சரஸ்வதி தேவி படிப்பெல்லாம் கொடுக்குறாங்க, அந்த தெய்வத்தை ஓடுவோம் அப்படின்ட்டு அங்கே போவாங்க. அப்புறம் வேறு என்ன செய்வாங்க, பொருள் செல்வத்தை கொடுக்குறதுக்கு ஒரு தெய்வத்துக்கு ஓடுவாங்க. இப்படி ஆளாளுக்கு ஒரு தெய்வத்துக்காக ஓடுவாங்க. ஆனால் எல்லாத்தையும் கொடுக்குறது யார்? நமச்சிவாயவே ஞானத்தை கொடுப்பதும் நமச்சிவாயம், கல்வியை கொடுப்பதும். அதுமாதிரி செல்வாய செல்வன் யார் அப்படின்னா சிவபெருமான் ஒருத்தர் தான் செல்வாய செல்வன். எல்லா தெய்வங்களுக்கும் செல்வத்தை அள்ளி கொடுப்பதும் அவர். அப்படி செல்வாய செல்வன் ஞானசம்பந்தர் ஒரு செல்வன் வச்சே ஒரு பாட்டை பாடுவார். செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வர் மதி தோய செல்வம் உயர்கின்ற செல்வ நெடுமாடம். அந்த பாட்டில் செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே அப்படின்றார். இந்த ஒரு பாட்டில் எத்தனை செல்வம் வருது பாருங்க. இதெல்லாம் ஞானம் இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் பாட முடியும். ஞானசம்பந்த பெருமான் ஞான பாட பிடிச்சிருக்காரு. அப்போ எப்படி பாடுவார் பார்த்துக்கோங்க. ஒரு பாட்டுக்குள்ள இவ்வளோ செல்வத்தை யாராவது வைக்க முடியுமா? கவிஞரால் கூட எழுத முடியாது. அது மாதிரி பிடியாதன் உருவமை பாட்டு எடுத்துக்கோங்க. அந்த பாட்டில் நெடிலே வராது, முடியல தான் இறையே அப்படின்னு முடியும். இப்போ நம்ம ஆளுகள் யாராவது எழுத சொல்லுங்க, குறியிலே எழுத சொல்லுங்க, யாராலும் எழுத முடியாது. அதுக்கெல்லாம் ஞானம் வேணும். பிடியதன் உருவமை குழம்பிக்கு கரியது வடிகோடு தனதடி வழிபாடும் அவரிட அடிகன பதிவர அருளினர் முதுகொடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே அப்படின்னு முடிக்கும் போது தான் இறையேன்னு சொல்லுவார். நெடியில் முடிப்பார். மற்ற எல்லாமே குறியில் தான் வரும். எதுவுமே துணை எழுத்தே வராது அந்த பாட்டில் வந்து. எத்தனை கவிஞர்கள் பாடல் எழுதுறாங்க. ஏதாவது இந்த மாதிரி எழுத சொல்லுங்க பார்ப்போம். யாராலும் எழுத முடியாது. எழுதுகிற பேச கிடையாது, பொருள் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். யாரால நான் குறியிலே எழுதுறேன் அப்படின்ட்டு அவாட்டி எழுதிட்டு போயிடக்கூடாது, அதுக்கு அர்த்தம் சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி ஞானிகள்லாம் நமக்கு வழி வகுத்து. அப்படி இந்த பாட்டில் என்ன சொல்கிறாரு, நற்றுணையாவது நமச்சிவாய். நமக்கு துணையாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா நமச்சிவாய்ங்கிற ஒரு துணையை நாம் பற்றி விட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மை கொண்டு போய் கரை சேர்க்கும். அப்போ நம்ம எதில் தத்தளிச்சுட்டு இருக்கோம்? பிறவி என்கின்ற கடலில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுலேருந்து வீடேற வழியே இல்லாமல் திஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் நமக்கு சாமி ஒரு புனையை கொடுக்குறாரு. இந்த 5 எழுத்து என்கின்ற புனையை கொடுத்து அதை பிடிச்சிக்கிட்டோம்னா நம்ம என்ன செஞ்சலாம், அப்படியே மெதுவாக பிறந்து எங்கே போய் சேர்ந்துடலாம், கரையில் போய் சேர்ந்தோம். அதுபோல் நமக்கு இந்த 5 எழுத்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா குருநாதர் வந்து உபதேசம் செய்தால் தான் நமக்கு இந்த மந்திரம் நமக்கு கிடைக்கும். நாம் அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், நற்றுணையாவது நமச்சிவாயவே என்கின்ற நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நமச்சிவாய் என்கின்ற நாமத்தை சொல்ல 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 குருநாதர் உங்களை தேடி வருவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு உபதேசம் செய்வார். அதுக்கப்புறம் அவர் ஒரு மந்திரம் கொடுப்பார். அந்த மந்திரம் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும். அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி தான் நம்ம என்ன செய்ய முடியும், உய்வு வர முடியும். மாணிக்கவாசகர் சொல்லுவாங்க, நானே யுத்தமும் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் தேனாய் நமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தனது உள்ளம் புகுந்தடியேற் கருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்று வெறுத்திடவே யுதமும் செய்தே சிவாய நமயன பெற்றே. இவரை சொல்லலையா, அதை ஒரு ஆள் வந்து கொடுத்தாங்க. பெற்றேன்னா யார்கிட்டையும் ஒரு ஆள்கிட்ட அந்த மந்திரத்தை பெற்றிருக்கிறார். அப்போ யார்கிட்ட அவர் பெற்றாரு? சிவபெருமான்கிட்டே இருந்து பெற்றாரு. யார்? மாணிக்கவாசகர். அவருக்கு குருநாதர் சிவபெருமானே வந்துட்டார். இப்போ நமக்கு குருநாதர் உபதேசம் பண்ணுவார். அவரை நம்ம எப்படி நினைக்கணும் அப்படின்னா சிவமாக நினைக்கணும். குருவே சிவம் என கூறினன் நந்தி அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த பாட்டில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த நல்வினை தீவினை என்கின்ற கைரத்துக்கு நமக்கு பிறவி என்கின்ற கடலில் இருந்திருக்காரு. நாம் அந்த நல்வினையும் தீவினையும் ஒரே போல் பாதித்து நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த நமச்சிவாயம் என்கின்ற 5 எழுத்தை ஓதி நாம் என்ன செய்யணும், இந்த 2 வினையும் நீக்கி எல்லாம் சிவன் செயல் என்கின்ற எண்ணத்தை உருவாக்கி அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், பஞ்சாட்சரத்தை அந்த நமச்சிவாயத்தை பிடித்துக் கொண்டு நாம் என்ன செய்யணும், கரை சேர முயற்சிக்க வேண்டும் என்று இந்த பாடலில் மிக அருமையாக கூறுகின்றார் நமது பாட்டு. 4 வரி தான், ஆனால் விளக்கம் தெரியாது. இந்த பாட்டை வச்சு 1 மணி நேரம் பேசணும். நமச்சிவாய இந்த பாட்டை வச்சு 1 மணி நேரம் பேசணும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்ம விளக்கம் சொல்லலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த சொற்று நிவேதியம் இந்த பதியத்தை எடுத்தோம்னா ஒரு 5 மணி நேரம் விளக்கம் சொல்லலாம். இந்த பதியத்தை எடுத்தோம்னா அடுத்த பாட்டு என்னது, பூவினுக்கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினுக்கருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவினுக்கருங்கலம் கோட்டம் இல்லது நாவினுக்கருங்கலம் நமச்சிவாயம். அதுக்கு ஒரு 1 மணி நேரம். அடுத்து
விண்ணில் அடிக்கிய விறகின் வெவ்வளவு உண்டிய புகிலவை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயும் இடுக்கண் பட்டு இருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கிறான் என்று விளங்குவோம் அல்லோம் அடுக்கிற்கு கிடைக்கினும் அருளி நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயும். எந்த துண்ணு வந்தாலும் நமச்சிவாயத்தை சொன்னால் அது சரியே அது போயிடும். விறகு கட்டையை அடுக்கி நிறைய வச்சுருந்தாலும் சரி வேண்டாம், ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பஞ்சாயத்து எடுத்துருவோம் பார்க்க. நீ சொட்டுற வேதியை நாளைக்கு பூமியில் தருங்கலாம் அப்படி இந்த 12 திருவிழாவில் ஒரு பாட்டாக பார்த்தோம். சரி, அப்படி இந்த பாடல் நமக்கு வந்து அப்பர் சாமிகள் நமக்கு உணர்த்தி இல்லார் என்று சொல்லி நம்ம புராணத்துக்குள்ள செல்வோமா. இன்னைக்கு என்ன புராணம்? நம்ம படிக்காசு வைத்த அத்தியாயம். யாருக்கு படிக்காசு சிவபெருமான் வைக்கிறாரு அப்படின்னு அகத்தியமாமுனிவர் மேன்மை பெற்ற கதையை சொன்னோம். இனி படிக்காசு வைத்த கதையை சொல்வோம் என்று சூரமாமுனிவர் ஜனகாதி முனிவருக்கு எடுத்து வேத ஓசையை தேவார திரு வசனங்களாகிய தமிழ் வேத ஓசையினை அடங்க செய்யும் மான்மியம் என்னும் பல வளங்கள் நிறைந்துள்ள குருத்தலத்திலே சிவபக்தியும் நல்ல ஒழுக்கமும் மதியும் உபசரிக்கும் நற்குணம் உள்ள பிராமணர் பலர் உள்ளனர். எங்கள் நம்ம திருக்கோயிலில் நிறைய பிராமணர்கள் இருந்திருக்காங்க. இப்போ பார்க்குறதே ரொம்ப அரிதாக இருக்குது. நீங்கள் போனால் ரகுப்பட்டு அமிர்பட்டு ஒரு 4-5 பேரை தான் பார்க்க முடியுது, நிறைய பேரை காணும். பலர் உள்ளனர் இங்கே, தெரியுதுல அவங்களுக்கு. அப்படி ஆதி சிவாச்சாரியர்கள் தான் பிராமணர்கள். அவங்களுக்கு அவர்கள் தான் பூசிக்க முடியும், மற்றவர்களெல்லாம் பூசிக்க முடியாது. மற்றவர்கள் யாராவது பூசிச்சாங்கன்னா மறுபடியும் இந்த ஆதி சிவாச்சாரியர்கள் தான் அவங்களுக்கு அந்த இதை போக்க முடியுமே தவிர அந்த மற்ற யாராலையும் போக்க முடியாது. அப்படி ஆதி சிவாச்சாரியர்கள் ரொம்ப முக்கியம். ஆதி சிவாச்சாரியர்கள் தான் சிவபெருமானை தொட்டு பூசிக்க முடியும். அன்றியும் வைத்தியநாதேஸ்வரர் 6 காலமும் சிவாகம விதிப்படி பூசி செய்யும். அப்போ அந்த காலத்திலலாம் 6 காலம் சூழ்பூஜை பண்ணியிருக்காங்க. இந்த காலத்தில் ஒரு கால சூழ்பூஜை பண்ணுறது ரொம்ப பெரியதாக இருக்குது. அப்புறம் தான் நம்ம கோயிலில் காலையிலேயும் சாயங்காலம் பண்ணுவாங்க. காலையில் ஒரு காலம், இரவு பள்ளியர பூஜைக்கு முன்னாடி ஒரு அபிஷேகம் பண்ணுவாங்க. ரொம்ப சிறப்பு. எப்பயுமே அபிஷேகம் திருக்கோயில் நடக்குதுன்னா அந்த ஊரில் என்ன வரும், மழை வராது. எப்படியாவது அங்கே உள்ள சிவன் கோயிலில் அபிஷேகங்கள் நடந்து கொண்டே இருக்கும். 6 காலம் பண்ணால் சிறப்பு. அப்படி இல்லை ஒரு காலமாவது பண்ணிடணும். அப்படின்னா தான் அங்கே வந்து மழை வளம் இருக்கும், செல்வத்துக்கு செல்வம் தலைத்தோங்கும், பஞ்சம் வராது, பட்டினி வராது. இதெல்லாம் பூசைகள் தப்பில் தானே அப்படின்பாரு. பூசைகள் தப்பிச்சுன்னா இங்கே எல்லா விதமான இதுவும் வந்துடும். பஞ்சம் வந்துடும், பட்டினி வந்துடும், மழை வராது, இதெல்லாம் வந்துடும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா 6 காலம் பூஜை திருக்கோயில் நடந்தால் ரொம்ப சிறப்பு. 6 காலம் என்னென்ன காலம்? அதிகாலையில் வைகரை காலம் 1, அடுத்து காலசந்தி 2, 3 அந்த உச்சிக்காலம் 3, 4 சாயரிச்சி, அடுத்து கைலாசம் தீபம், அடுத்து 6வது காலம் வந்து இரவு பள்ளியரை பூஜை. இப்படி 6 காலத்துலேயும் சிவ பூஜை அபிஷேகம் பண்ணால் ரொம்ப சிறப்பு. அந்த காலத்தில் அப்படி 6 காலம் பண்ணியிருக்காங்க. மாணிக்கவாசகர் 6 காலமும் சிவ பூஜை பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் நடந்து பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டே இருக்கார் ஒரு திருக்கோயிலையும். ஆனால் எப்படி 6 காலம் சிவ பூஜை பண்ணியிருப்பாரு ஃபஸ்ட்டு பாருங்க பார்ப்போம். எளிதில் மறைந்தீரா இறைவனை எல்லில் தங்குள் பொழுதொரு காலத்து என்று பூசனை விடாது செய்து 6 காலம் சிவபூஜை விடாமல் செய்கிறாராம் மாணிக்கவாசகர் பெருமானந்து. அந்த சொல்லிட்டாங்க எந்த நேரம் அவருக்கு சிவசிந்தான தான். இந்த நேரம் அபிஷேகம் அதாவது உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ சாமி நமக்கு ஒரு பாட்டு கொடுத்தாரு. தலையே நீ வணங்காய் தலை மாலை தலைக்கு நின்று தலையாலே படி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். அந்த பாட்டு எதுக்காக சொன்னார் அப்படின்னா இந்த தூள உடம்புக்கு சொல்ல, அவர் உள்ள உடம்புக்கு சொல்கிறாரு. நாம் உலகப்பணி செய்யும்போது சிந்தனை எங்கே போவோம்? ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்வோம், செடியை வெட்டுவோம். செடியை வெட்டிக்கிட்டு இருக்கும்போது பையனை அங்கே போய் வாங்கிட்டு வர சொன்னேன். அவன் வாங்கிட்டு வந்தானா என்னன்னு தெரியவே இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் வீட்டுக்காரனுக்கு வேறு வாடகை கொடுக்கணும் அப்படின்ட்டு சிந்தனை செய்யணும். அங்கே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியே நம்ம வேலை செய்வோம், உலகப்பணி பண்ணுவோம். சிந்தனை வேறு எங்கேயும் இருக்கும். இங்கே ஆனால் உலகப்படி நடந்துக்கிட்டு இருக்கோம். அதைத்தான் சொன்னார் அப்பர் சாமி. என்ன சொன்னார், நான் எங்கேயோ போயிடுவேன், உலகப்படி செய்யும்போது எங்கேயோ போவோம். தலையே நீ உள்ளே என்ன செய்ய அவரை வணங்கிக்கிட்டே இரு. உள்ளுக்குள்ளே உள்ள சூக்கம் உடம்புன்னு சொல்கிறாரு. நீ வணங்கிக்கிட்டே இரு, அவரை வணங்கிக்கிட்டே இரு. கண்ணால் அவரை கண்டு கொண்டே இரு. செவியால் அவர் கூட கேட்டுக்கிட்டே இரு. வாயால் வாழ்த்துக்கிட்டே இரு. நெஞ்சால் நினச்சிக்கிட்டே இரு. கையால் கூப்பி தொழுதுகிட்டே இரு அப்படின்னு எதுக்கு சொல்கிறாரு? சூக்கம் உடம்புக்கு சொல்கிறார். அதுதான் திரு அங்கமாலை. அங்கம்னா இந்த உடம்பு. என்ன உடம்பு?
தூரம் நான் இங்கே வெளியில் வேலை செய்யும்போது எங்கேயோ போயிடும் சித்த, நீ உள்ளுக்குள்ள என்ன பண்ணு அவரை சித்தரை பண்ணிக்கிட்டே இரு. இது சூப்பமாக இருக்கக்கூடிய ஒரு பாடல். நிறைய பேர் இந்த வெளியில் உள்ள உடம்புக்கு தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சூப்பர் உடம்புக்காக செஞ்சால அந்த மனசுக்குள்ள வருவதற்கு தான் புறத்தில் செஞ்சு வழிபாடு செஞ்சால் தான் அகத்தில் வரும், இல்லைன்னா வராது. புறத்தில் என்ன செய்யணும், புலவரப்படி பண்ணி 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 பழகிக்கிட்டே இருக்கணும். சிந்தனை எங்கேயாவது புறத்தில் இதுக்கு வந்து சாமி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுப்பாரு, இந்த வரல நம்ம போவோம்னு சொல்லி சிவருமன் அதுக்கெல்லாம் ஆப்ஷன் வச்சுருக்காரு. அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம், சிந்தனை எங்கேயோ போகுது நம்ம இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கோமே நினைக்க வேண்டாம், அதுக்கெல்லாம் ஆப்ஷன் வச்சுருக்காரு. இங்கே புறத்தில் செய்ய தான் நமக்கு இங்கே அகத்தில் செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பு நமக்கு வரும். அதுக்காக அந்த பாட்டு கலையை நீ வணங்காய், கண்கால் காண்களோ செவிகால் நீங்களோ மூக்கிய நீ உருளாய், இந்த காடுரை முக்கணை யாருன்னாரு, முது காடுரை முக்கணனை மூக்கிய நீ உருளாய், நெஞ்சே நீ நினையாய். யாரை நினைக்கிறோம், மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையா. நீ வாட்டு காலையில் ஒரு சாமி மாலையில் ஒரு சாமி நீ வாட்டு நினச்சிக்கிட்டே இருக்காத, யார் நினைக்கிறோம் அப்படின்றாரு. நெஞ்சு மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நீ நினையா. சிவபெருமானுடைய சக்தியையும் சேர்த்து வழிபாடு பண்ணு அப்படின்னா உமையோடு இருக்கக்கூடிய பெருமான் யாரு, சிவபெருமான் இருக்கிறது தான். அப்படிப்பட்ட பெருமானை நீ எந்த நேரமும் நெஞ்சில் நினச்சிக்கிட்டே இரு அப்படின்னா. சரி, அப்படி 6 காலமும் சிவ பூஜை நடந்துகிட்டே இருக்கும் திருக்கோயிலில். செஞ்சால் அந்த கோயில் வந்து சிறப்பாக இருக்கும். அப்படி தான் நம்ம கோயிலில் 6 கால பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. யாருக்கு, வைத்தியநாத சாமிக்கும் சிவகாமிக்கும். அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது அது எப்படி செஞ்சாங்கன்னா சிவ ஆகம விதிப்படி அந்த பூஜையை செஞ்சாங்க. ஆகமத்தில் சொல்லப்பட்டபடி சிவ பூஜை பண்ணணும். ஏனதானும் பண்ணக்கூடாது. சிவ பூஜைனா அந்த விதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கோம், இன்னைக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னா சாமிக்கு எப்படி நைவேத்தியம் ஊட்டணுமோ அதுபடி ஊட்டணும். எடுத்து அப்படியே சாமிக்கு செல்லாமல் எடுத்து அப்படியே 5 முகத்துக்கு ஊட்டணும். இப்போ சாமிக்கு இப்போ நைவேத்தியம் ஊட்டணும்னு வச்சுக்கோங்களேன், சும்மா வெறும் ஒரு முகத்துக்கே எப்படி காட்டக்கூடாது. உச்சி முகத்துக்கு காட்டணும், அப்புறம் கிழக்கு பார்த்த முகத்துக்கு காட்டணும், அடுத்து மேற்கு பார்க்க முகத்துக்கு, அப்புறம் வடக்கு முகத்துக்கு, அப்புறம் தெற்கு பார்க்க முகத்துக்கு, ஒவ்வொன்றுக்கும் அப்படியே எடுத்து ஊட்டணும். அப்புறம் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு ஒவ்வொரு முகத்துக்கும் தண்ணி கொடுக்கணும். இது அவங்களுக்கு ஒவ்வொரு முகத்துக்கு நம்ம குடிச்சிட்டு தண்ணி கேட்கணும்ல, சாப்பிட்டது விற்குது ஏன் அடுத்து தண்ணி வேணும், அதனால தான் சாமிக்கு தண்ணி கொடுக்கணும். நம்மளை எப்படி உபச்சாரம் பண்ணுறோமோ அதே மாதிரி சிவபெருமானுக்கும் எல்லா விதமான உபச்சாரம் பண்ணணும். சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா இல்லாதது பூரா சிவபெருமானை கொடுத்துருவாங்க, நல்லா உள்ளது பூரா இவங்க சாப்பிட்டுருப்பாங்க. அது மாதிரி காக்காய்க்கு வைக்கிறது அப்படி தான், எதெல்லாம் கழிவு இருக்கோ அதை பூரா கொண்டு போய் காக்காய்க்கு போய் தட்டிட்டு வந்துருப்போம் அப்படிப்பாங்க. ஆனால் நல்ல சாப்பாடு தான் வைக்கணும். 4 நாள் மிஞ்சி போன சாப்பாடு ஒன்று இருக்கும், வழக்கமாக நீ காக்காய்க்கு வச்சுருவாங்க. அப்புறம் சேவெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுருப்பாங்க, அது பூரா என்ன ஆயிரும், சாப்பிடாம அப்படியே ஒரு கேரி போயில அப்படியே இருக்கும். இவங்களுக்கு 60 ரூபா இருக்கும், 1 வாரம் ஆச்சா அப்படின்ட்டு கொண்டு போய் காக்காய்க்கு வச்சுருவாங்க. இவர் சாப்பிட மாட்டாரா, காக்கா இல்லைன்னா ஆகட்டும், இவர் ஒன்றும் ஆகக்கூடாதான். அப்போ என்ன செய்யணும், அப்போ ஒன்று காலி பண்ணிடணும். இல்லையா டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து காக்காய்க்கு வச்சா ஒரு மிக்சர் பண்ணி பாக்கெட் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிங்கன்னா காலியேற போகுது. அது யாருக்கு கொடுக்கும், தானும் உண்ணாமல் பிறருக்கும் கொடுக்காமல் அதுவாட்டு ஒரு மூலையில் இருந்து கடைசி எங்கே போவோம், அப்படி இல்லாமல் தினசரி அன்றாடம் என்ன செய்யணும், காக்கைக்கு கொண்டு போய் வைக்கணும். சரி, அப்படி 6 காலம் சிவாகம உதவிப்படி பூஜை செய்துகின்ற அந்த நேரம் ஆதிசைவ பிராமணர் சிலர் உள்ளனர். ஆதிசைவ சொன்னார் பார்த்தீங்களா, முதல்ல எத்தனையோ பிராமணர்கள் இருந்தாங்க, அதில் ஆதிசைவ பிராமணர் சில பேர் தான் இருந்தாங்க அப்படின்ட்டாங்க. முதல்ல பிராமணர்கள் நிறையா, அதில் சிவபெருமானை சிவாவிதிப்படி பூஜை செய்யக்கூடிய அதற்கு சில பேர் தான் இருந்தாங்கன்ட்டாங்க. இப்போ இங்கே சில பேர் தான் இருக்காங்க, அதை விரல விட்டு எண்ணிடலாம், 4 5 தான் இருக்காங்க. சரி, அப்படி அவர்களே நித்திய நைவேத்திய காமிய பூசி தவறாது ஆன்மாக்கள் உயிர் பொருட்டு பிரார்த்தமாகிய சிவலிங்க பெருமானை நாகநம்பி என்கின்ற ஒருவர் மிக பக்தியுடையவராக திகழ்ந்தார். அந்த அந்தரிலே நாகநம்பி என்கின்ற ஒரு அந்தனர் இருந்தார். அவர் நித்திய நைவேத்திய காமிய பூஜை தவறாத ஆன்மாக்கள் உயிர் பொருட்டு, எல்லா ஆன்மாக்களும் உயிர் பொருட்டு அந்த பராத்த பூஜை வீட்டில் செய்யக்கூடிய சிவ பூஜைக்கு பேர் என்ன பேர், ஆத்மாத்த பூஜை என்று பெயர். திருக்கோயிலில் வந்து செஞ்சால் பராத்த பூஜை என்று பெயர். ஆத்மாத்தத்துக்கும் பராத்த வித்தியாசம் தெரியுதான். ஆத்மாத்தம் பண்ணவங்க பராத்தத்தில் வந்து பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன ஏன் இங்கே வந்து பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பண்ணுறதுக்கு ஆள் இல்லாதனால நம்ம என்ன செய்கிறோம், இங்கே வந்து பண்ணுறோம். ஆனால் சாமி விட்டுறக்கூடாது, அதனால தான் நம்ம இங்கே வந்து பண்ணிட்டு இருக்கோம்.
இது அவங்களுக்கு. அப்போ ஆத்மார்த்தம் என்பது நமக்கே உரியது, பரார்த்தம் என்பது எல்லோருக்கும் உரியது. இது அவங்களுக்கு. அப்படி பரார்த்த பூஜை எல்லா ஆன்மாக்களும் உய்யும் பொருட்டு அவர் என்ன பண்ணாரா, சிவபூஜையை செய்தாராம். அது எனக்கு நிறைய நித்திய நைவேத்திய காமிய பூஜை தவறாது செய்தார்னார். நித்தியம் என்ன, அன்றாடம் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை நீக்கக்கூடிய வழிபாடுக்கு பேர் என்ன பேர், நித்தியம் என்று பேர். நைவேத்தியம் என்ன பேர், நைவேத்தியத்துக்கு ஆண்டுக்கு உரிய குறைபாடுகள் நீக்கக்கூடிய வழிபாடு. இப்போ நம்ம திருக்கோயில் என்ன நடக்கு, திருவிழா எப்போ வரும், வைகாசி மாதம் வரும். வைகாசி விசாரத்துக்கு நம்ம திருவிழா கொண்டாடும். இதே அங்கே மாயநாசாமி கோயில் போயிருந்தா ஆனி மாதத்தில் நடக்கும். வாங்க சார், ஆனி மாதத்தில் அங்கே திருவிழா நடக்கும். இது நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் நடக்கும். நம்ம தேரட்டம் ஆடி தேரட்டு இது நம்ம திருவாரூரில். இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் மாறுபடும். ஆனால் அந்த நித்திய பூஜை மாறாது, எல்லா கோயிலுமே ஒரே போல நடக்கும் நித்திய பூஜை. நைவேத்திய பூஜை ஆண்டுக்கு ஒரு நாள் நடக்கும், அதுவும் கொஞ்சம் வேறுபடும், ஒவ்வொரு மாதங்கள் வேறுபடும். அதே மாதிரி காமிய பூஜை எப்படி அப்படின்னா, இந்த உலக நன்மை வேண்டி செய்வது. இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குதுன்னு சொல்லணும், இல்லை இந்த இப்போ கொரோனா வந்துருச்சு பார்த்தீங்களா, இதை வேண்டி எல்லாரும் ஒற்றுமையாக வந்து சாமி வழிபாடு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, உலக நன்மை வேண்டி. அன்றைக்கி நம்ம ஒரு நாள் வழிபாடு பண்ணோம்ல, எல்லா உலக மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி திருமொழிகள் பண்ணோம்ல, அதே அந்த வழிபாட்டுக்கு பேர் என்ன பேர், காமிக வழிபாடு என்று. நித்தியம் என்பது அன்றாடம் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை நீக்கக்கூடிய வழிபாடு. நைமித்திகம் என்பது ஆண்டுக்குரிய குறைபாடுகளை நீக்கக்கூடிய வழிபாடு. காமிகம் என்பது உலக நன்மை வேண்டி செய்யக்கூடிய வழிபாடு. புண்ணிய காலம் என்பது அமாவாசை, பௌர்ணமி, அது அப்புறம் அஷ்டமி, அப்புறம் பிரதோஷம், வேற புண்ணிய காலம். தீயகாலம் சோமவாரம், இதெல்லாம் வந்து புண்ணிய காலம். இதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யணும், அந்த நேரத்தில் புண்ணிய கால நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்தால் உங்களுக்கு பேரருள் கிடைக்கும். இப்போ சாதாரண வழிபாடு பண்ணக்கூடியதுனாலுக்கும் விசேஷ காலங்களில் சிவபெருமானை வழிபாடு பண்ணுவதற்கும் வித்தியாசம் இருக்குது. மற்ற நேரத்தில் ஒரு மடங்குன்னு வச்சுக்கோங்களேன், விசேஷ காலங்கள் நீங்கள் இறைவனை வழிபாடு செஞ்சீங்கன்னா அனந்த கோடி மடங்கு சிவபுண்ணியம் உங்களுக்கு உண்டாகும். நாம் என்ன செய்வோம் தெரியுமா, அந்த நேரத்தில் தான் கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலைகள்லாம் வரும். முக்கியமான காலத்துக்கு தான் ஏதாவது பிரச்சனை வந்து கோயிலுக்கு போக முடியாமல் ஒன்று 3 days ப்ராப்ளமாக வந்துடும். அன்றைக்கி போக முடியாத சூழ்நிலையாக இருக்கும். நீ அப்போ கூட கோயிலுக்கு வரலாம், 3 days ப்ராப்ளம் இருந்தாலும் அன்னைக்கு கூட நீங்கள் என்ன வரலாம், கோயிலுக்கு வந்து வெளியிலேருந்து சாமியை பார்த்து வழிபாடு பண்ணிட்டு போகலாம் இப்படின்னு ஏற்றி இருக்கும். சில பேர் இதை காரணம் வச்சுக்கிட்டு எனக்கு 3 days ப்ராப்ளம்ங்க, கோயிலுக்கெல்லாம் நான் போகிறது இல்லைங்க, 3 நாள் போகக்கூடாதுன்னு இருக்காங்க. சில நேரம் 5 நாள் கூட ஆயிருங்க போக மாட்டாங்க இருக்குது. அதாவது சமாளி. அதுக்கப்புறம் ஒரு சின்ன காய்ச்சல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வருதுங்க. சாதாரண உள்ளதை கூட வருதுங்க அப்படின்ட்டு இன்னைக்கு கோயிலுக்குலாம் வர்றது ரொம்ப டயர்டாக இருக்குங்க அப்படின்னு. அதே ஒரு சினிமா போட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்தில் பார்த்துக்கோங்க எவ்வளவு புது கொடுத்தாலும் பறந்துடும். உடந்த போடியா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, டிவியில் அழுத்திடுவாங்க. அப்பர் சாமி நல்ல கவனம் கேட்டுக்கணும். அப்பர் சாமிகள் 80 வயசுக்கிட்ட ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணாரு, கை தளர்ந்தது, கால் தளர்ந்தது, நெஞ்சில் ஊர்ந்து நடந்து ரத்தம் சொட்ட வடியுது. அப்பர் சாமிகளுக்கு எங்கள் கைலாய நோக்கி போகிறாரு, மனசு ஏறிக்கிட்ட போயிட்டாரு. கை தளர்ந்துருச்சு, கால் தளர்ந்துருச்சு, ரொம்ப அதெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சான், கைகள்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சான், நெஞ்சை ஊர்ந்து போனாராம். எப்படியாவது போயிடும் அப்படின்ட்டு அந்த நேரத்தில் சிவபெருமான் என்ன பண்ணார், ஒரு முடிவு ஒரு இடத்துல வந்தார். எப்பா எனக்குள்ள உள்ள ஒரு சாமியை பார்த்து வழிபாடு பண்ணிட்டு போக வேண்டியது, எதுக்குப்பா இவ்வளோ தூரம் வர அப்படின்னு சொல்லி சிவபெருமானே சொல்கிறாரு அவர்கிட்ட. அதுக்கு அவர் என்ன சொன்னார், ஆளும் நாயகன் கைலை மலை இருக்கை கண்டு அல்லாலும் ஆளும் உடல் கொண்டு மீளேன் அப்படின்னாரு. அந்த கைலாயநாதனை பார்க்காம இந்த உடல் மீளாது அப்படின்னாரு. அந்த உரைப்பு பாருங்க, சாமி மேலே உள்ள உரைப்பு. அதனால தான் ஒன்று சாமி என்ன பண்ணாரு, இப்போ சாமி இங்கே உருண்டுப்போம் அப்படின்ட்டார். இப்போ சாமி இந்த பானசம் முங்கிரு அப்படின்ட்டார். அவரால் எந்திரிச்சு நடந்தெல்லாம் வந்து முங்க முடியல, அப்படியே உருண்டுட்டார். அப்போ சாமி அங்கேருந்து உருண்டு மானசூரில் முங்கினாரு. திருவையாத்தில் வந்து இருந்துச்சார். மானசூர் எங்கே இருக்குது, சைனா நாட்டில் இருக்குது. அங்கே முங்கி எங்கே வந்தார், இதெல்லாம் யாரால் முடியும், சிவபெருமான் திருவருள் இல்லாமல் எதுவுமே. அப்படி முங்கி எங்கே வந்தார், இந்த திருவையாற்றில் வந்து இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு எங்கே இருக்குது, அந்த உரைப்பெல்லாம் யாருக்கு வந்தது, அப்பர் சாமிகளுக்கு. சாமியோட கைலாயராஜன் சொல்லி ஒரு புத்தகம் அதை படித்து எல்லாமே அழுகையாக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு போயிருக்காரு, ரத்தமாக ஊற்றுதான் மருத்துவங்க, அப்படியே தவறு போனாராம், கண்ணெல்லாம் இருக்கு. அதை
அப்படி ஆத்மார்த்தம் வேற, பரார்த்தம் வேற. ஆத்மார்த்தம் என்பது சிவபூஜை நாம் வீட்டிலிருந்து செய்வது, பரார்த்தம் என்பது திருக்கோயிலில் வைத்து செய்வது. அப்போ திருக்கோயிலில் வந்து நம்ம வழிபாடு பண்ணுகின்ற விதம் வேற, இங்கே பண்ணுகின்ற விதம் வேற. நம்ம ஏன் இங்கே பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே திருக்கோயிலில் ஆள் இல்லாத சமயத்தில் நம்ம என்ன செய்யலாம், தீட்சை எடுத்தவர்கள் தான் அதுவும் சாமியை தொட்டு சிவபூஜை செய்ய முடியும். சன்னிதானம் அடியில் தீட்சை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கரெக்டாக சன்னிதானத்தில் வந்து கேட்டாங்க, சாமி ஒரு சாமி இருக்கார், அவர் தன்னந்தனியாக இருக்கார், அவர் பூஜை செய்யணும்னு நினைக்கிறேன், அடியில் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சன்னிதானத்தில் கேட்டாங்க. அப்போ சன்னிதானம் சொன்னாங்க, சிவசிந்தனையோடு நீ சிவபூஜை பெற்றுக்கொண்டு நீ சிவசிந்தனையோடு செய்வாயாகன்னு குருநாதர் சொன்னாங்க. உடனே அந்த நிமிஷமே சிவபூஜை வாங்கிட்டு போய் அந்த சிவலிங்கத்தில் போய் சிவபூஜை பண்ணார் அந்த அடியார். அப்படி ஒரு சிறப்பு. அப்போ ஆத்மார்த்தம்னா என்ன, பரார்த்தம்னா தெரிஞ்சு வச்சா, ஆத்மார்த்தம் என்பது நமக்கே உரிய பெருமான், பரார்த்தம் என்பது எல்லா மக்களுக்கும் உரிய பெருமான். அப்போ இது வந்து எப்படி பரார்த்தம், நம்ம வீட்டில் பண்ணுற சிவபூஜை ஆத்மார்த்தம். அப்படி பரார்த்த பூஜை செய்து எல்லா மக்களும் உய்யும் பொருட்டு அவர் பூஜை பண்ணார். எப்படி பூஜை பண்ணார், நித்தியம் நைமித்தியம் காமிகம் புண்ணிய காலம் என்கின்ற அந்த இதில் பண்ணார். அந்த புண்ணிய காலத்தில் வந்து சிவபெருமானுடைய பேரொல்லை நாம் பெறலாம். மற்ற நாளில் வழிபாடு பண்ணுறதுக்கும் இதில் வழிபாடு பண்ணுறதுக்கும் வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு. அப்போ புண்ணிய காலம் ரொம்ப முக்கியமான. சரி, அப்படி வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்படி டீ எல்லாம் வருது. இவரது அப்போ இவரது காலத்தில் இந்த நாகநம்பியுடைய காலத்தை என்ன ஆயிடுச்சா, நவக்கிரகங்களும் நிலை தடுமாறி நடக்கவே மழை ஒரு துளியேனும் பெய்யாமல் விளைவற்று பசித்துயர் அடைந்து உலகமெல்லாம் வறுமை மேலிட தானம் தவம் எல்லாம் குறைந்தன. சரிங்களா? இப்போ தானம் தவம் குறைஞ்சிச்சுன்னு என்ன வராது, மழைகள் வராது. எத்தனையோ பேர் செல்வம் வச்சுருப்பாங்க, இனியளவு கூட என்ன செய்ய மாட்டாங்க, பிறருக்கு கொடுக்கவே மாட்டாங்க. செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், இங்கிட்டு 10 நிமிஷம் எடுத்து செலவு பண்ண மாட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த இதில் இருந்து ஒரு அளவு கூட எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருப்பது எல்லாரும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பணக்காரன்னு பாருங்கள், 5 லட்சம் உள்ளதை அதை 10 லட்சம் ஆக்கணும்னு தான் முயற்சி பண்ணுவாங்களே தவிர அதுலேருந்து குறையணும்னு யாரும் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. 5 லட்சத்தை 10 லட்சம் ஆகணும், 5 கோடியை 10 கோடி ஆகணும் அப்படின்னு தான் என்ன இருக்கணும் இல்லையா, அதுலேருந்து 10 பைசா விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிதான் எண்ணங்கள் வரும். ஏன்னா உயிருடைய குணம் அப்படி. தானம் தவம் வந்து யார், தானம் என்பது உயர்ந்தவர்களுக்கு செய்வது, தர்மம் என்பது வறியவர்களுக்கு செய்வது. உங்ககிட்ட கேட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, யா எதாவது இருந்தால் கொடுக்கியா அப்படின்னா என்ன அர்த்தம், தர்மம்னு அர்த்தம். நீங்கள் பார்த்து அடியார்களுக்கு ஒரு வஸ்திர தானம் இப்படி கொடுக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன பேர், தானம் தவத்துக்கு. இந்த இதெல்லாம் அடியார்களுக்கு யார் தானம் இதுவும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களோ, அடியார்களுக்கு யார் இது அன்னம்பாளிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்காங்களோ அந்த நாட்டில் என்ன வரும், மழை குன்றாமல் வரும், வந்துக்கிட்டே இருக்கும். அடியார்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வாய்ப்பு கிடைக்கும் போது இன்றைக்கி ஒரு 2 ரூபா மிச்சம் இருந்தாலும் என்ன செய்யணும், அடியார்களுக்கு செலவு பண்ணிடணும், இல்லை சிவபெருமானுக்கு செலவு பண்ணிடணும். சிவபெருமானுக்கும் அடியார்களுக்கும் கொடுக்க நம்ம என்ன ஆயிடுவோம், மேல்நிலைக்கு வந்துடும். இந்த உண்மை தெரியாமல் தான் நாம் அதை சொல்கிறார், இறப்பவருக்கு ஈய வைத்தார், ஈபவருக்கு அருளும் வைத்தார், கறப்பவர் தங்களுக்கெல்லாம் நரகங்கள் வைத்தார் அப்படின்னாரு. அப்படி சொன்னார். கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களை சிவபெருமான் கண்டிப்பாக கொடுக்க வைப்பார். பணத்தை மறைத்து வைக்க வேண்டும் என்று நினைத்தால் நரகங்கள் வைத்து. நீங்கள் எதோ சொல்கிறீங்க, எங்களுக்கு இருப்பு வேணும்ல, இருப்பு இருந்தால் தானே நாங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறதே புரியும். உங்களுக்கு நான் அடிக்கடி என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு தேவை போக இன்றைக்கி ஒரு 10 ரூபா மிச்சம் இருக்குது அப்படின்னா நாம் என்ன செய்வோம், அதையும் இந்த அந்த 10ஓட 11 இதையும் சேர்த்து வச்சுருவோன்னு வைக்காமல் அதை எடுத்து செலவு பண்ணணுங்கிற எண்ணம் வரணும். அதுவும் அடியார்களுக்கும் சிவபெருமானுக்கும் செய்யணுங்கிற எண்ணம் நமக்கு வரும். இது நமக்கு இதுதான் மேலும் மேலும் சேர்க்கணும். நமக்கு இங்கே அதாவது என்ன, இங்கே டெபாசிட் சேர்வது முக்கியம் இல்லை, அங்கே டெபாசிட் சேரணும். எங்கே இறைவனை அடையக்கூடிய டெபாசிட்டை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். சிவ வழிபாடு இது பூரா இப்போ நீங்கள் வந்து இப்போ சொற்பொழிலாம் கேட்குறீங்களா, இதெல்லாம் டெபாசிட்டு. இந்த செல்வத்துக்கு இது வந்து அளவில்லாத செல்வம், இது கோடானு கோடி செல்வம். சாமியை பற்றி கேட்குறது ஒரு தடவை சாமியுடைய புகழை கேட்டிங்கன்னா உங்களுக்கு கோடி மடங்கு அங்கே டெபாசிட் ஏறிடும். சிவபெருமான் வந்து அக்கௌண்ட்டில் புக் பண்ணிடுவார். எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே சிவபெருமான் என்ன பண்ணிடுவார், கணக்கு எழுதிடுவார். இந்த உயிர் வந்து சொற்பொழிவு கேட்டிருக்கு, இந்த நாளில் சொற்பொழிவு கேட்டு இதுக்கு வந்து ஒரு 10 கோடியா அடுத்து திருக்கோயிலில் போய் விளக்கு போடுது, ஒரு 20 கோடியா. அப்புறம் சாமி டெபாசிட் அங்கே டெபாசிட் ஏற்றிக்கிட்டே இருப்பார்.
புரியுது அவங்களுக்கு? இங்கே வந்து நம்மளால் முயற்சி பண்ணால் கூட நினைச்சிக்க முடியாது, கோடிகளும் சேர்க்க முடியாது. ஆனால் இந்த சிவபுண்ணியமானது டெபாசிட் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அக்கௌண்ட் நல்லது. முதல்ல அக்கௌண்ட் இருக்கணும். எந்த பேங்க் போனாலும் முதல்ல என்ன வேணும்? அக்கௌண்ட் வேணும். அக்கௌண்ட்டுக்கு மேலே என்ன வேணும்? அக்கௌண்ட் இருக்கணும், அக்கௌண்ட் புக் இருக்கணும். அப்படின்னா தான் என்ன செய்யணும்? எழுதி வாங்க முடியும். அதே போல் சிவபெருமான வழிபாடு செய்வதற்கும் அக்கௌண்ட்டு நமக்கு வேண்டும். அது என்ன அப்படின்னா, என்ன அக்கௌண்ட் அப்படின்னா தீட்சை என்கின்ற அக்கௌண்ட் இருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் செய்யக்கூடிய சிவபுண்ணியமானது பன்மடங்கு பெருகும். புரியுது அவங்களுக்கு? இப்போ சாதாரணமாக நீங்கள் வந்து வழிபாடு செய்வதற்கும் தீட்சை எடுத்து வழிபாடு செய்வதற்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ தீட்சை எடுப்பதற்கு முன்னாடி நீங்கள் செய்யக்கூடிய அப்பயும் நீங்கள் வந்து திருக்கோயிலுக்கு வருவீங்க, உழவாரப்படி பண்ணுவீங்க, திருவிளக்கு செய்வீங்க. இதுக்கெல்லாம் எப்படி புண்ணியம் ஆகும் அப்படின்னா இதெல்லாம் 1 மடங்கு புண்ணியம். இதே இது தீட்சை எடுத்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிவபுண்ணியமும் அனந்த கோடி மடங்காக பெருகும். ஒவ்வொரு சிவபுண்ணியமும் கோடி மடங்கு பெருகும். அப்போ நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கீங்களோ அதை பூரா இது என்ன பண்ணிடும்? அழிக்கும். நான் செஞ்ச கணக்கே இல்லைங்க, நான் அவ்வளோ கோடி மூடலில் நம்மக்கிட்ட இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் சிவபூஜை பண்ணுறீங்கன்னா இல்லை தீட்சை சமய தீட்சையாவது என்ன செஞ்சிடணும்? குறைஞ்சது இருக்கணும், சமயத்துக்குள்ளேயாவது நுழைஞ்சிடணும். சரி, அப்படி அவர் என்ன பண்ணாரு? நித்திய நைவேத்திய பூஜைகள்லாம் விடாமல் செய்யும். நித்தியம்னு தெரியல, நித்தியம் நைவேத்தியம் காமியம் புண்ணிய காலம், இந்த 4 காலமும் சிவபெருமானை வந்து வழிபாடு செய்வது. அந்த புண்ணிய காலத்தில் வழிபாடு செய்யும்போது நம்முடைய அருள் வந்து பேரருளாக மாறும். சாதாரண அருள் பேரருளாக மாறும். அதனால தான் புண்ணிய காலத்தெல்லாம் விட்டுறக்கூடாது. சோமவாரத்தை விடக்கூடாது, அஷ்டமியை விடக்கூடாது, பௌர்ணமி விடக்கூடாது, அமாவாசையை விடக்கூடாது. இந்த மாதிரி நேரத்துலலாம் வந்து வழிபாடு செய்யணும் சிறப்பாக சாமிக்கு. அந்த நேரத்தில் உங்களுடைய சாமி வந்து ரொம்ப அந்த நேரத்தில் மகிழ்ந்திருப்பாங்க. புண்ணிய காலத்தில் வந்து அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யும்போது பாடியா 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 உனக்கு எவ்வளோ அருள், அளப்பில் கீதம் சொன்னாருக்கு அடிகள் நாம் அருள் மாறி அப்படி வரும். அதனால் எண்ணற்ற அருளில் சிவபெருமான் வளைந்துகிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் பாடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். எந்த நேரத்தில்? புண்ணிய காலம். புண்ணிய காலம். சரி, புண்ணிய காலம் எதுன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. புண்ணிய காலம்னா அமாவாசை, பௌர்ணமி, சோமவாரம், இந்த மாதிரி புண்ணிய காலம். அப்படி அவர் விடாமல் அந்த நாகநம்பி என்பவர் நம்ம வைத்தியநாத பெருமானை 6 காலம் சிவபூஜை பண்ணி கொண்டே இருந்தார். அவர் காலத்தில் என்ன ஆயிடுச்சு? மழை வளம் கொண்டு இருந்தது. ஏன் அப்படின்னா தானம் தவம்னா ரொம்ப குறைந்ததுனால அந்த நேரத்தில் ரொம்ப வறுமை வந்துச்சு. மட்டும் புருஷர்களும் பெண்களும் காமத்தை மறந்தாங்க. வறுமை நேரத்தில் காமத்தை கூட மறந்துட்டாங்க. அந்த அளவுக்கு வறுமை, பசி, பட்னி எல்லாம் வந்துடுச்சு அந்த யுகத்தில். அப்படி வரும்போது அரசனும் நீதி தவறினான். அப்போ ஏற்கனவே நம்ம இப்போ போன கதையில் பார்த்தோம், அரசர்கள்லாம் நம்ம இதில் ஆண்டிருக்காங்க அப்படின்னு. அப்படி அரசனும் நீதி தவறினான். யாகம் வேதம் இல்லாமல் போயினர். கொடுப்போரெல்லாம் வாங்குவோராயினர். யார் யாரெல்லாம் பிறர் கொடுத்தாங்களோ அவங்க பிறர்கிட்ட போய் ஏதாவது கொடுங்கயா அப்படின்னு கேட்குற நிலை வந்துருச்சான். அப்போ இந்த அளவுக்கு வறுமை வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க அந்த காலத்தில். அப்படி நேரத்தில் பிரம்மனும் விஷ்ணுவும் தொழில்களை இழந்தனர். பிரம்மா விஷ்ணுவே அந்த தொழிலை இழந்துட்டாங்களாம். அந்த அளவுக்கு வறுமை நம்ம இதில் வந்திருக்கு. இங்கனம் கொடிய முகாசனத்திலே மேற்கூறிய நாகநம்பியர் தமது மனைவி மக்களுடன் பசியால் வாடி தளர்வடைந்து சிவபெருமான் பூசை பணிவிடை சிறிதும் குறையாது 6 காலமும் தமது கையில் உள்ள திரவியத்தால் பூசனை செய்து வந்தனர். அப்போ இவர் வந்து என்ன செய்யல, இந்த நாகநம்பி சிவபூஜையை விடலை. எந்த நிலை வந்தாலும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அடியாருக்கு ஒரு கொள்கை என்ன அப்படின்னா கொண்ட கொள்கையில் விடாது இருப்பார்கள். அதுதான் அடியார்களுடைய கொள்கை. ஞானசம்பந்தர் சொல்றாருல்ல, இடர்கலை பதியத்தில் சொல்றாருல்ல, என்ன சொல்றாரு? மறையுடையாய் தோளுடையாய் வாசடை வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்று உன்னை பேசி நல்லார் குறையுடையாய் குற்றம் மோராய் கொள்கை நான் உயர்ந்த நிறையுடையாய் இடர்களையாய் நெடுங்களம் வேயவனே. இந்த பாட்டில் என்ன சொல்றாரு? கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் அப்படிங்கிறார். யார் அடியார் சொல்லும்போது எப்படி சொல்றாரு? கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களம் வேயவனே. அவங்களுக்கு சரி
நம்ம சிவன் வந்து போயிட்டு வரான்னு நினச்சிக்கோங்க. ரொம்ப அதுதான் நீங்கள் இது பாதை அடைச்சிட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? சரி என்ன அப்படி அப்படி நாகநம்பி என்ன பண்ணாரு? அந்த நிலையிலும் கூட விடாது அந்த 6 காலமும் சிவபூஜை, பசியால் வாடியும் கூட அந்த 6 காலத்து சிவபூஜை வைத்தியநாத சுவாமிக்கு பண்ணிக்கிட்டே இருக்கார் நாகநம்பி. அதனால் அடியார்கள் எப்படி இருப்பாங்கன்னா அந்த கொண்ட கொள்கையில் கைவிடாது இருப்பாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா புகழ்துறை நாயனார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 63 நாயனார் புகழ்துறை நாயனார். அவர் அப்படி தான் நம்ம அரசியல் முத்துக்குள்ளே பிறந்தவர். அங்கே தான் முக்தி அடைஞ்சார். அங்கே பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு அன்றாடம் வந்து வழிபாடு செஞ்சுட்டே இருப்பார். உடம்புக்கு தண்ணி எடுத்து இருப்பார். அவருக்கு வறுமை ரொம்ப வாடி. இந்த கதை அந்த கதை ஒன்றோடு இருக்கும். கிட்டத்தட்ட இதுவும் அதுவும் ஒன்று போல. அப்படி வாடி கொண்டிருக்கும் போது பசி பட்டினி வந்துடும். ரொம்ப உயர்ந்திருப்பார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வறுமை வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த நிலையிலும் சிவபூஜை விடாமல் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் குடத்தில் ரொம்ப ஒரு 4 நாள் பட்னி அப்படிங்கவும் என்ன அவர் கண்ணெல்லாம் ரொம்ப சொருக ஆரம்பிச்சிடும். உடனே என்ன பண்ணுவார்? குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது கரெக்டாக சிவலிங்கத்துக்கு மேலே போட்டுருவார். அது மேலே அந்தளவுக்கு தளர்ந்து சாமி மேலே இது போட்டதும் உடனே அப்படி மயங்கி கீழே விழுந்துருவார். உடனே சாமி என்ன பண்ணுவார்? உடனே அவரை கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லி சாமி அவரை தூக்கி எடுத்து அவர் என்ன ஒரு தினசரி நான் என்ன செய்கிறேன்? ஒரு படிக்காசு வைத்து சாமி டெய்லி ஒரு காசு அப்படியே வைப்பாங்க. வச்சு அவருடைய வறுமையை போக்கிக்கொள் என்று சாமி சொல்லுவார். அந்த வறுமையை போகிற வரைக்கும் இன்னும் அந்த காசை வச்சுக்கிட்டே இருப்பாங்க சாமி. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருவிழிமலையில் சாமி படிக்காசு வைப்பார். அப்போ சாமிகளுக்கும் ஞானசம்பந்த பெருமானுக்கும் அந்த ஊரில் ரொம்ப பசி பட்டினி ரொம்ப இருக்கும். திருவிழிமலைக்கு ஒரு திருக்கோயிலாக பாடிட்டே போவாங்க. அங்கே இருக்கு, அங்கே அவன் இருக்காது. அவன் 2 பேருமே தனித்தனியாக வந்து கொஞ்சம் நல்லா அது நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். திருவள்ளுவருக்கு போயிட்டு வாங்க. திருவிழிமலையில் நம்ம கிருஷ்ணர் என்ன செஞ்சார்? நாராயணர் 1008 மார்களால் அச்சித்த தலம் அந்த தலம் தான் திருவிழிமலை என்கின்ற ஊர். 999 1007 1008வது மலர்களை அச்சிக்கும் போது ஒரு பூ இல்லை. உடனே என்ன பண்ணார்? அந்த நேரத்தில் எந்திக்கக்கூடாது. உடனே என்ன பண்ணார்? கண்களையே தாமரை மலராக வைத்தார். அப்படிப்பட்ட இடம் வந்து அந்த திருவிழிமலை அப்படிங்கிற அந்த ஊருக்கு அவங்க ஊராக பாடி வந்துகிட்டே இருந்தாங்க. அப்போ சாமியும் ஞானசம்பந்தம் பண்ணணும். அங்கே இருக்கக்கூடிய அந்த பசி பட்டினியை உணர்ந்து என்ன பண்ணாங்க? ஆளாளுக்கு ஒரு திருமணம் அமைத்து அவர்களுக்கு என்ன பண்ணாங்க? சாமியை போட்டு பாடினாங்க. பாடினது உடனே சிவர் பண்ணார். 2 பேருக்குமே ஒரு காசு வச்சார். இவருக்கு ஒரு காசு, இவர் ஞானசம்பந்தம் பாடி என்ன செஞ்சார்? ஒரு மடத்துக்கு அடியாரெல்லாம் கூப்பிட்டு அன்னம் படைச்சார். இவர் ஞானசம்பந்த பெருமான வழிபாடு பண்ணார். அப்போ சாமி வழிபாடு பண்ணார். 2 பேருக்குமே ஒரு காசு வச்சார் சாமி. ஆனால் 2 காசுல என்ன வந்துருச்சு? மாசு குறைந்தது. ஒரு காசுல யாருக்கு குறைஞ்சது? ஞானசம்பந்த பெருமானுக்கு குறைஞ்சது. அப்போ சாமிகளுக்கு கேரண்டியாக இருக்குது. 22 கேரட்டு கரெக்டாக இருக்குது. இவருக்கு கொஞ்சம் கம்மி, மச்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் உண்மையிலே அது மச்சம் கம்மி இல்லை. நல்லா கவனமாக கற்றுக்கணும். மச்சம் கம்மி. ஏன் அப்படின்னா இப்போ இல்லை கொஞ்சம் இவருக்கு தாழ்ந்துருச்சு. இப்போ ஞானசம்பந்த பெருமான் அப்படி வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தார். திடீர்னு அவர் மடத்தில் மட்டும் கொஞ்சம் காலதாமதமாச்சு. சாப்பாட்டுக்கு கொஞ்சம் சமைக்கிறதுக்கு லேட்டாச்சு. என்ன காரணம்னு விசாரிச்சார். ஏன் நம்ம மடத்தில் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னாரு. வேற ஒன்றும் இல்லை சாமி, அவன் பணம் கொடுக்குறதுக்கு ரொம்ப லேட் பண்ணுறான். நம்ம காசை கொடுத்துட்டு பணம் கொடுக்குறதுக்கு லேட் பண்ணுறான். அப்படியா? அங்கே போனால் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ சாமி மடத்துக்கு போனால் அன்றாடம் அவர் கொடுக்கவும் உடனே அங்கே பணத்தை கொடுத்துறாங்க. உடனே என்ன அங்கே என்ன படிப்பு நடந்துகிட்டே இருக்குது. இங்கே கொஞ்சம் லேட் ஆகுது. என்னன்னு போய் சாமிகிட்டே கேட்டுருவோம் அப்படின்ட்டு ஞாபகத்தில் என்ன பண்ணார்? சிவர் மட்டும் நேரம் வந்துட்டார். நம்மளை எங்கே போவோம்? காசை கொடுத்தவன் எங்கே இருக்கான் அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம்? இப்படி குறைச்சி கொடுத்துட்டாலே அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம்? உடனே நம்ம கோவப்பட்டுருவோம். அவன் எது ஒன்றாலும் சாமிகிட்ட போய் முறைன்னு நினைக்க மாட்டோம். ஆனால் ஞானசம்பந்த பெருமான் என்ன பண்ணாரு? சிவர் மட்டும் நேராக போனார். சாமி வாசி தீரவே காசு நன்றி மாசு உள்ளது ஏசன் இல்லை அப்படின்னாரு. இது மாசு குறைஞ்ச மாதிரி இருக்கு, என்ன சாமி பண்ணார்? ஆனால் உண்மையிலே சாமி என்ன பண்ணாரு? மாசு குறையாத தங்கத்தை தான் கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா உதாரணத்துக்கு சொல்கிறேனே, புதுசாக 2000 நோட்டு இப்போ வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்லா கவனம் வைக்காங்க. புதுசாக 2000 நோட்டு வந்துருக்கு. ஏற்கனவே பழைய நோட்டும் புழங்கிக்கிட்டு இருக்கு. நல்லா கவனம் வைக்கணும். இப்போ புதுசாக ஒருத்தர் அந்த நோட்டை அறிமுகம் இல்லாதவர் 2000 நோட்டை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த கடைக்காரன் என்ன பார்ப்பான்? இப்படியே பார்ப்பான்.
2000 நோட்டை புதுசாக இப்போ வந்திருக்கோம், இது வாங்குவோமா வேண்டாமா, இது நடைமுறையில் செல்லுதா செல்லாதா பார்ப்பானா பார்க்க மாட்டானா. அதுபோல் நல்ல அதை விட குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காரு சாமி. ஆனால் அதை பார்த்து வாங்குறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இது அவங்களுக்கு இப்போ புதுசாக 2000 நோட்டை பார்த்ததும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நம்ம இது சரக்கு கொடுப்பாங்க. அதுபோல் கொஞ்சம் காலதாமதமாக ஆகியது. அந்த காசை வாங்கி காலதாமதமாக கொடுத்ததுனால் அந்த அன்னம்பாடிப்பு செய்வதற்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்போ 2 பேருக்கும் சிவபெருமான் கரெக்டாக கொடுத்துருக்காரா கொடுக்கலையா? ரொம்ப கரெக்டாக தான் கொடுத்துருக்காரு. ஏன்னா சிவபெருமான் வந்து யாருமே அவருக்கு வந்து உயர்வுத்தாவே கிடையாது. சிவபெருமானுக்கு வந்து ஏற்றதாகவே கிடையாது. இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டாட்டாது ஈசன் திறமையை பேணி கவராதே தோடும் அடியார் நெஞ்சினுள் கன்றாப்பு நடுதறியை காணலாமே என்று அப்பசாமி கூறியது போல் அவருக்கு இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர்லாம் கிடையாது. சிவபெருமானுக்கு எல்லாருமே அப்படி சாமி 2 பேருக்கும் அதே காசு தான் கொடுத்தாரு. அந்த காசை கொண்டு என்ன செஞ்சாங்க, அங்கே இருக்கக்கூடிய அடியார்கள் மக்கள் அனைவருக்கும் அந்த ஊர்களுக்கே என்ன பண்ணார், அன்னம்பாடிப்பு செய்தார். அடியாருக்கு மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே ஏழை எளிய மக்களுக்கும் அன்னம்பாடிப்பு செய்து கொண்டே இருந்தார். நான் அடியாருக்கு மட்டும்தாங்க செய்வேன், அடியார்களுக்கு மட்டும்தான் அன்னம்பாடிப்பேன், மற்றவங்களுக்குலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஏற்கனவே மாணிக்கவாசகப் பெருமான் அதை கொண்டு வந்த பணத்தை என்ன பண்ணார், 1 பங்கை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தாரு, 1 பங்கை தலைமை அடியாரை கூப்பிட்டு இதை நீங்கள் செஞ்சுக்கோ, இது அன்னம்பாடிப்பு வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாரு. 3வது 1 பங்கை தான் திருக்கோயிலுக்கு போய் வச்சுக்கிட்டாரு. என்னுடைய நல்லா கவனமாக கலந்து 3 பங்காக பிரித்தார். ஏற்கனவே மாதவடிகள் புராணத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா, நம்ம சுவிட்சமில் ஏற்கனவே மாணிக்கவாசகப் பற்றி சொல்லும்போது 3 பங்காக அதை ஆக்கினார். 1 தலைமை அடியாரை கூப்பிட்டு செஞ்சு அவருக்கு கொடுத்தார், அதுக்கப்புறம் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தார், அதுக்கப்புறம் 1 மடங்கு திருக்கோயில் கட்டுவதற்கு செலவிட்டார். இந்த 3 சிவபுண்ணியமாக மாறியது. அதனால தான் அறிவர்த்தன பாண்டியனுக்கும் மோட்சத்தை கொடுக்க வச்சார் சாமி. புரியுது அவங்களுக்கு? அது 3 அந்த 3 பேருக்கும் பயன்பட்டதுனால அவரையும் சிவபெருமான் விடலை. யார? அறிவர்த்தன பாண்டிய மன்னனையும் அவர் விடவில்லை, அவரையும் ஆட்கொண்டார். அப்படிப்பட்ட கருணமாக கடந்து நமக்கு சிவபெருமான். அப்படி இந்த திருவெளியூரில் போய் இந்த 2 பேரும் போய் என்ன செஞ்சாங்க, அந்த அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பஞ்சம் பசி பட்டினி எல்லாத்தையும் நீக்கி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, முழுசாக நீங்கினதுக்கப்புறம் தான் அந்த இடத்த விட்டு என்ன பண்ணாங்க, அடுத்த ஊருக்கு போனாங்க. நான் என்ன செய்வோம், அவசரத்துக்கு இந்த நேரத்தில் உனக்கு அண்ணன் அழிச்சாச்சா இடத்த கழிவுனே அப்படின்ட்டு அப்படி போட்டு விட்டுட்டு நம்ம என்ன செஞ்சிடுவோம், அடுத்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிடுவோம். அவங்க அந்த பட்னி முடிகிற வரைக்கும் என்ன செஞ்சாங்க, பஞ்சம் பட்னி முடிகிற வரைக்கும் அடுத்த அவங்க ஊர் செழிப்படைகிற வரைக்கும் இருந்து தினசரி சாமிகிட்ட பாடல் பாடி காசை பெற்று அதில் வரக்கூடிய பொருளை கொண்டு ஐயார்களுக்கும் மற்ற ஏழை எளிய மக்களுக்கும் அன்னம் பாடித்தார். அதே போல் இப்போ இவருக்கு என்ன ஆயிடுச்சு, அப்படியே அந்த கொண்ட கொள்கையில் அவர் விடாமல் இருந்தார். அந்த நாயனர் சரி இந்த பிராமணர் அப்படி இருக்கும்போது அப்படி வர வர கைப்பொருள் எல்லாம் குறைந்து உணவுக்கும் இடமின்றி மனைவி மக்கள் வருந்துவதைக் கண்டு தாமும் வருந்தியும் பூசை விழுவாது. மனைவி மக்களாம் பட்டினியாக இருக்காங்க, அப்பயும் கூட பூசையை விடாமல் அவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. செய்து பிறருக்கு தமக்கு வருத்தத்தை காட்டாது பிறரிடமிருந்து அந்த வருத்தத்தை காட்டாமே இருக்காராம். இப்போ நம்ம உதாரணம் நல்லா கற்றுக்கோங்க, நல்லா குணமாக்குதுங்க. நம்ம பிறர்கிட்ட வந்து நம்ம பட்டினியாக இருக்கிறது எப்படி தெரியுமா காமிப்போம், அப்படியே ரொம்ப சோகமாக, சாதாரண ஒரு சோகமாக இருந்தால் கூட ரொம்ப அப்படியே என்னங்க ஆச்சு 3 நாளாக பட்டினிங்க 3 நாளாக பட்டினி அப்படின்னு என்ன செய்வோம், அந்த முழு சோகத்தையும் அப்படியே அது ஒரிஜினலாக கூட அப்படி நடிக்க முடியாது, அந்த அளவுக்கு நடிச்சு என்ன செய்வாங்க, அந்த படத்தை பெறுவார்கள். அவர்கிட்ட இருந்து சாதாரண 1 நாள் பட்டினியாக கூட 3 நாள்ன்றுவாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை மாதிரி இவங்க வெளியில் காட்டாமல், பசியை கூட வெளியே காட்டாமல், பட்னியாக இருந்து கூட பிறருக்கு அந்த இதை காட்டாமல் பசிப்பினியை பொறுத்தே வந்தாங்க. பசியை தாங்கிக்கிட்டே சிவபெருமானுக்கு அந்த 6 காலமும் சிவபூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் பூசைக்கு நைவேத்தியம் முதலியவளை மனைவி மக்கள் அமைக்கும்படி சொல்லிவிட்டு ஏவ தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்து, ஏவ தீர்த்தது அந்த கிணறுமா இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி திருமஞ்சனம் எடுத்து வரும்போது சுமக்க வழி இல்லாமல் சிவலிங்க பெருமான் முன்னர் குடத்தினை போட்டு வீழ்ந்தார். அங்கே எப்படி புகழ்துறை இருக்குது அதே மாதிரி விழுந்ததோ அதே போல் சிவலிங்க பெருமானுக்கு முன்னாடி குடத்தை போட்டு கீழே மயங்கி விழுந்தார். ஏன்னா பட்டி அவர் 4 நாள் 5 நாள் எத்தனை நாள் இருந்தாரோ பட்னியா. நாம் ஒரு வேளை பட்னியாக இருந்தாலே கிருகிருன்னு வருதுங்க, மயக்கமாக வருதுங்க, தலைவலி ஒத்த தலைவலி மாதிரியே வருதுங்க. ஏன்னா என்ன காலைல சாப்பிடலை, காலையில் வர என்ன ஏதாவது கொஞ்சம் லைட்டாக சாப்பிடக்கூடாது, லைட்டாக சாப்பிட்டேன், ஒரு 2 இட்லி 3 தோசை தான் சாப்பிட்டேன், லைட்டாக 2 இட்லி 3 தோசை லைட்டாக சாப்பிட்டேன்.
சாப்பிட்டாங்களா? அப்ப நீங்க மொத்தம் எத்தனை தான் சாப்பிட்டீங்க? நான் 10 சாப்பிடுவேங்க. 3 தாங்க சாப்பிட்டுருக்கேன். 3 இட்லி தாங்க சாப்பிட்டுருக்கேன். இதுக்கு பேரு என்னதான் சாப்பிடாம இருக்குன்னு சொல்லி இதை வெளியில வேறு சொல்லிங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா விரதங்கிற பேர்ல காலையில் ஒழுங்கு 2 இட்லியை சாப்பிட்டாவது போயிருப்பாங்க. விரதங்கிற பேரில் என்ன செய்வாங்க, மதியம் காலையில் சாப்பிடல அதுக்கெல்லாம் சேர்த்து மாற்றி இப்போ சாப்பிட பாருங்க. அது என்ன பண்ணுவாங்க, சேர்த்து மாற்றி சாப்பிடுவாங்க. வயிறு வெடிச்சிடுவாங்க. அதை நல்லா தண்ணியை குடிச்சிட்டு உள்ளே தள்ளிட்டு மறுபடியும் இருக்க தண்ணியை குடிச்சு காலையில் சாப்பிடவே இல்லை. அதை நினச்சி சாப்பிடுறது பொதவடிக்கு வந்துடும். அப்பயும் விடுறது கிடையாது. தண்ணியை குடிடா. இதுக்கு பேர் விரதமா? நல்லா கவனம். விரதம் என்பது என்னன்னா, நமக்கு ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்க வேண்டும். அதுதான் விரதம். ஊனவு கொஞ்சமாவது உருக்கணும். ஒரு வேளையாவது பட்டியாக இருந்தால் தான் அதனுடைய பசி பட்டியுடைய அருமை நமக்கு தெரியும். பிறர் வந்து நமக்கு கையேந்தி கேட்கும்போது அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு வரும். ஏன்னா வராது. ரெண்டாவது, எல்லாத்துக்கும் மேலே விரதம் இருந்தோம்னா நம்முடைய உடம்பும் நலமாக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆயிரும், உடம்பு கெட்டு. எந்த நேரம் நல்லா கனவாங்க. காலையில் ஏதாவது சாப்பிடுவோம். காலையில் இட்லி, அப்புறம் வேலைக்கு போயிடுவோம். அங்கே ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டே இருப்போம். அப்புறம் டீ வரும், டீயை குடிப்போம். அதுக்கப்புறம் வந்து மதிய சாப்பாடு வந்துடும். அதுக்கப்புறம் எங்கள் சாயங்காலம் வந்து என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கீங்க அப்படின்பாங்க. இப்படி என்னத்தையாவது போட்டு அடைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தான் இந்த விரதம்ங்கிற பேரில் வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் ஒரு வேலையாவது இருந்தீங்கன்னா மாதத்தில் 4 வேலை ஆயிடுச்சு. அப்போ ஒரு நாள் முழுக்க பட்டினியாக நம்மளால் இருக்க முடியாது. ஒரு வேலையாவது நிப்பாட்டிங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அப்பாட என்னைய கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டாண்டா அப்படின்னு சொல்லி என்ன செய்யும், வயிறு சொல்லும். ஒரு வேலையாவது விட்டீங்கன்னா அது வயிறு என்ன சொல்லும், அப்பாட இப்போ தாண்டா என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருக்கீங்க அப்படிங்கும். அது மாதிரி அப்பப்போ கொஞ்சம் விரதங்கிற பேரில் நம்ம ரெண்டாவது அந்த விரத நேரத்தில் சிவபெருமானை நாம் என்ன செய்யணும், பூசிக்க வேண்டும், திருமுறைகள் பாட வேண்டும். சிவபெருமானை பற்றிய சிந்தனைகளாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. அப்படி இருந்தால் விரதங்கள் வந்து பூர்த்தியாகும். இது உங்களுக்கு சரி. அப்படி சொல்லிவிட்டு ஏமகத்தில் முன்னாடி உடனே சாமி சிவலிங்கத்துக்கு முன்னாடி குடத்தை போட்டு அப்படி விழுந்து மயங்கி இனிமேல் அண்ணாக்கு பிடிச்சிடலாம். இனிமேல் அண்ணாக்கு சிவலிங்கத்தை முன்னாடி போட்டு வருது. அதனை அந்த நம்பியார் மனைவியாரும் மைந்தரும் கண்டு பதறி வந்து ஜலத்தை கொண்டு முகத்திலே தெளித்து தூக்கி வைத்து இலைப்பாட்டினார். உடனே அவரை தண்ணி தெளித்து எடுத்து வரச்சாங்க. நம்பியார் திருமஞ்சனம் கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி அலங்காரம் செய்து வழக்கப்படி வைத்தியநாதரை பூசித்து வணங்கி மகிழ்ந்து இருந்தார். பூசணி ஏற்று சிவபெருமான் மறுபடியும் அந்த தெளிச்சதுமே மறுபடியும் சிவபூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டார். உடனே சிவபெருமானுக்கு பொறுக்க முடியல. இந்த ஆள் என்னன்னா இது எப்போ பார்த்தா நம்மளை விடவே மாட்டார், ஒரு இந்த நிலையில கூட நம்மளை பூஜை பண்ணுறானே அப்படின்னு சொல்லி சாமி என்ன பண்ணாரு, அசரீதி வாக்காக சிவபெருமான் சொன்னார். என்ன சொன்னாரு, அன்பனே துன்பம் அடையாது. அசரீதி வாக்கு என்ன பண்ணாரு, அன்பனே நீ துன்பம் அடையாது. தினந்தோறும் ஒரு செம்பூர் காசு படியிலே வைப்போம். அந்த படியில் எப்பயுமே ஒரு காசு, அதை கொண்டு போய் உன்னுடைய வறுமையை போக்கி நம்மளை பூசணி செய்து வருவாயாக என்று கட்டளையிட்டார். அதை கேட்டு நம்பியார் திருவுருளை வியந்து வந்து படியிலே பொற்காசு இருக்க கண்டு உடனே பார்த்தாரு, பொற்காசு இருக்கு. சிவபெருமான் அசைவாக சொன்னாரு, ஆனால் படிக்காசுல பார்த்தா படிக்காசு இருக்கு. ஏன்னா சாமி சொன்னா அங்கே இருக்கும். உடனே அதை எடுத்து கொண்டு போய் பக்கத்தில் நொச்சிக்குளம் இருக்கு பார்த்தீங்களா, ஆலகால ஈஸ்வரர் யாரும் போயிருக்கீங்க, நொச்சிக்குளம் எல்லாம் போயிருக்கீங்களா? அங்கே வந்து இப்போ நொச்சி குளம் இருக்கு, அப்போ நொச்சியூர் இருக்கு. அந்த ஊரில் போய் கோட்டு பக்கத்தில் கோட்டில் எதுக்கு தள்ளி உள்ளே போகணும், பூஜை பண்ண இப்போ பிரதோஷத்துக்கு இவங்க போகிறாங்களா, பெருமாள் சோழலாம் போகிறாங்களா, கேட்கணும் சோழலாம் போகிறாங்களா, அந்த நொச்சி குளத்தை இப்போ நொச்சியூர் இருந்துச்சான். அப்போ நொச்சியூரில் போய் இந்த பணத்தை இந்த தங்கத்தை கொண்டு போய் அங்கே தான் போய் என்ன செய்யறாங்கன்னா உடச்சி அங்கே பொருளை வாங்கிட்டு வரணும் ரூபாயை. நொச்சியூர் என்னும் கிராமத்துக்கு அந்த காசினை கொண்டு போய் மயில் என்னும் பெயரை உடைய வணிகரிடம் கொடுத்து விலைப்படுத்தினார். அதற்கு கொடுத்து இதுக்கு ரூபா தாங்க அப்படின்னு. சிவபெருமான் கொடுத்த காசு எப்படி இருக்கும், சிவபெருமான் ஒரு காசு கொடுத்தாருன்னா எப்படி இருக்கு. இப்போ ஏற்கனவே சொன்னேன் ரொம்ப ரொம்ப நல்ல காசு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னேன். அப்போ இவருக்கு எப்படி கொடுத்துருப்பாரு, ரொம்ப ரொம்ப நல்ல காசு தான் கொடுத்துருப்பாரு. ஆனால் அங்கே போய் கொடுத்ததும் இவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி அவனை ஏமாற்றணும்னு நினச்சான். யார், அங்கே இருக்கக்கூடிய மயில் என்னும் வணிகன் இருந்து ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தான். உடனே வணிகனும் உரையினரை பார்த்து 16 பணம் பொற்காசு விலையாக கொடுத்திருக்கிறான்.
வெறும் 16 காசு தான் கொடுத்துருக்கான். அது ரொம்ப மச்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி 16 காசு. அந்த காலத்தில் எத்தையோ யுகம் 16 பணம் பொற்காசு விலையாக கொடுத்து அனுப்பினான். அது உண்மை விலை என்று நம்பியாரும் வாங்கி கொண்டு வந்து முன்போலவே சிவபெருமானுக்கு அர்ச்சனை புரிய வேண்டும் என்று பூசா திரவியங்கள் எல்லாம் வாங்கினார். ஈட்டி உபச்சாரத்திற்கு பூசித்து நமது வறுமை போக்கி விளங்குவதையும் தினந்தோறும் வைத்தியநாதர் படிக்காசு வைப்பதையும் உடனே டெய்லி பார்க்காரு. டெய்லி தினசரி சாமி இந்த பொற்காசு வச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு வழக்கம் கூட அந்த வணிகண்ட போய் கொடுக்குறாரு. மயிலெண்ணம் வணிகண்ட கொடுக்குறாரு. ஆனால் அதை வாங்கி கொண்டு நம்ம என்ன செய்வோம், ரூபா கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, முதல்ல பேங்கில் கொஞ்சம் டெபாசிட் பண்ணிடுவோம். முதல்ல பூசைக்கு பிற இருக்கட்டுங்க, அதில் கொஞ்ச காலம் எடுத்து மாப்பொடி மஞ்சப்பொடி 2 அபிஷேகத்தை பண்ணிட்டு மிச்சத்தை மூணு நம்ம டெபாசிட்டில் சேர்க்க நடக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அனைத்து காசையும் சிவருவான்ட்டார். அதுதான் சிவபூஜையினுடைய சிறப்பு. கொண்டு வந்த திறமைகளில் எல்லாம் சிவார்ப்பணம் சொல்லி ஒப்படைக்க நம்ம வந்து மேன்மை கிடையாது. இது இல்லை, எந்த ஒரு பொருளையுமே நம்ம என்ன செய்யணும், சிவார்ப்பணம் சொல்லி சிவபெருமான்ட்ட எல்லாத்தையுமே ஒப்படைச்சிடணும். நம்மளையே ஒப்படைச்சிடணும்னா பார்த்துக்கோங்களேன். யார் மாணிக்கவாசகர் சொல்கிறார்ல, அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமை எல்லாம் கொண்டே அடையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ எல்லோர் இடையூர் எனக்குண்டோ எண்டோல் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் விடை செய்வாய் நானோ இதற்கு நாயகன். எல்லாத்தையும் ஒப்படைக்கணும். என்ன அர்த்தம், உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஒப்படைச்சு நான் செஞ்சக்கூடிய நன்மை தீமை முதற்கொண்டு நீ தான் அப்படின்ட்டு. நான் எனக்குன்னு ஒரு அறிவு கிடையாது, செயல் கிடையாது. நான் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் நீ தான் உள்ளிருந்து செய்ய வைக்கிற அப்படின்ட்டு என்ன செஞ்சாரு, முழுசாக ஒப்படைச்சிட்டாரு. அதான் முழு சரண்டர். இந்த பாட்டு வந்து எப்படின்னா சிவபெருமானிடம் முழு சரண்டர் ஆகக்கூடிய பாடல். சிவபூஜையில் இது ரொம்ப முக்கியமாக பாடணும். அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமை எல்லாம் குன்றே எனையாய் எனை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூர் எனக்குண்டோ எந்தோள் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. முழு சரண்டராக சாமி, நீ என்னைக்கு என்னை ஆட்கொண்டியோ அப்போயே என்னுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் கொடுத்தேன் என்று சொன்னார். அதுதான் உண்மையான பக்தி. பக்தியின் அடையாளம் என்னது, அன்னையே கொடுக்குது. நம்ம இப்படி கொடுக்க மாட்டோமே, ஏன் உடம்புங்க ஏன் உடம்பு அப்படின்னு நம்ம நினைச்சிவோம். எதையுமே கொடுக்க நினைக்க மாட்டோம். அதனால் நம்ம இங்கேயே இருக்க வேண்டியதான். என்னைக்கு கொடுக்குறோமோ அங்கே போவோம், அங்கே கொடுக்கல இங்கேயே தான் இருப்போம். அவங்களுக்கு அதனால் அந்த பாடலாம் பாடியாவது நம்ம என்ன செய்யணும், நம்முடைய உடல் பொருள் ஆகியெல்லாம் சிவபெருமானிடம். சரி, அப்படி வழிபாடு செய்து இருந்தாரா. அப்பயும் கூட அந்த விடாமல் அந்த சிவபூஜையை தினசரி சாமி ஒரு படிக்காசு வைக்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படிக்காசு வைத்தது எங்கன்னா, படிக்காசு வைத்தான் பட்டி இருப்பாரு நம்ம ஊர் இது பன்னியம்பட்டி பக்கத்தில். இந்த நிகழ்ச்சி அங்கே நடந்திருக்கு. படிக்காசு வைத்தாம்பட்டியில் தான் நடந்திருக்கு. அதனால தான் இப்போ சாமி அங்கே படிக்காசு வைக்க அந்த இதெல்லாம் நடந்திருக்கு. பூசை ஈட்டி சோடசோபச்சாரன்னு பூசை ஒன்று நிறைய பணம் வந்ததும் உடனே அதுவே அவர் நிறைய நினைக்கிறாரு. 16 பணம் தான் கொடுத்துருக்காரு. அதுவே நிறைய நினச்சி சோடசோபச்சாரத்தோடு நிறைய சிறப்பான பூஜைகள்லாம் நடத்துகிறாரு அந்த நாகநம்பி. பூஜை வறுமையை போக்கி விளங்குவதையும் திறந்தோறும் வைத்தியநாதர் படிக்காசு வைப்பதையும் உலகத்தில் உள்ளவரெலாம் அதை பார்க்குறாங்க. டெய்லி ஒரு படிக்காசு கிடைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்கிறாங்க, கண்டு வியக்கிறாங்க. கண்டு திருவிழலை வியந்து தோத்திரம் செய்கிற எல்லா மக்களும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் தினசரி அந்த படிக்காசை வைத்து சாமியை போற்றி அச்சிக்கிறாங்க, தோத்திரம் செய்கிறாங்க. எல்லாம் சிவபெருமானை போற்றி அங்கே வழிபாடு செய்கிறாங்க அந்த இடத்துல. நாகநம்பியாரும் அவ்வாறே கணிக்கு வந்தார். நாகநம்பியும் அதேவாறு மன மகிழ்ச்சியோட அந்த சிவபூஜையை விடாமல் எடுத்து தினசரி அந்த ஒரு பொற்காசை எடுத்து சாமிக்கு வழிபாடு செஞ்சுட்டே இருந்தார். இப்போ அடுத்த திருவிழாக்கள் என்ன வரப்போகுது அப்படின்னா, அவன் ஏமாற்றணும், இந்த பொற்காசு வந்து எப்படி ஏமாற்றப்பட்டது, அதை சிவபெருமான் எப்படி அது வாங்கி கொடுக்க போகிறாங்கிறதெல்லாம் நம்ம அடுத்து தொடர்ந்து பார்ப்போம் என்று சொல்லி இந்த கதை இதோட முடியுது. என்ன அத்தியாயம், படிக்காசு வைத்த அத்தியாயம். இனிமேல் படிக்காசு வைத்தாம்பட்டி போனோம்னா இந்த கதை நமக்கு ஞாபகம். நொச்சி குளத்துக்கு போனால் சாமி ஆமாம் பணம் கொடுத்தாரு, இங்கே தான் வந்து உரசி பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருடைய பேர் என்ன மயில் என்னும், அவனுடைய பேர் வந்து மயில். இவர் பேர் என்ன பேர், நாகநம்பி என்கின்ற. அவர் தான் அங்கே கொண்டு போய் அந்த பொற்காசை உரசி பார்த்துட்டார் என்கின்ற எண்ணம் நமக்கு அந்த ஊருக்கு செல்லும் போது நமக்கு வர வேண்டும் என்று சொல்லி இதுகாரம் உள்ளம் நிறைந்து ஓடி சிறந்து இந்த புதுவை தலைப்புராணத்தை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியேன் உரையை நிறைவு செய்யும்.
முக்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முக்தி பொரு வித்து குருவரை முக்கட்பரமற்கு சுருதி முற்பட்டது கற்பித்திருவரு முப்பத்து முகத்த தமரரும் அடிப்பேனே பத்து தலை தத்த கனிதொடு ஒற்றை கிரிமத்தை பொருதொரு வட்டப்பகல் வட்டத்திராக பத்த கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் வசத்தொடு ரட்சித்து அருள்வதும் ஒரு நாளே தித்தித்தய பொத்த பரிபுர நித்தம்பதம் வைத்து பைரவி திக்கொட்ப நடிக்க கழுகொடு ஆட திக்கு பரியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவிரிக்கு திகடகையன போத கொத்து பர கொட்ட களமிசி குக்கு குகு குக்கு குகு குகு புத்தி புதை புக்கு பிடியன பூதை பொற்புற்றணற்பற்ற உணரை வெட்டி பணியிட்டு உலகில் குத்து கொடபொத்த புறவட பெருமாளே புறகட பெருமாளே கைலாய உணவு விஞ்ஞான போதரி காட்டும் பெண்ணை பைவாய்மை வைகண்டான் இந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாய் குயிலாரும் பொழில் திருவாவூர் திருவாள் நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையும் திருமரபு நேற்றோடி தலைக மாதும் வான்முகில் வளாதுமி மொழிவனும் துறக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாத ஈடுவாழ்க நான்முறை அரங்கல் பொங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆக நம பார்வதி பதையே என்னாருடைய சிவனையை போற்றி சேர்முகனுக்கு சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம்